Mr. Paul would have sent a file. It's a folder. Folder கூட சொல்ல முடியாது, அது zip file. கரெக்ட்டுங்களா? You would have received that zip file. உங்களுக்கு ஒரு zip file ஒன்று வந்திருக்கும். மேபி இந்த நேம்ல exercise B2ன்றது batch 2 May 2026. இந்த நேம்ல ஒரு ஃபைல் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? This is the file which you would have received today. You would have seen that it's a compressed zip file. அது ஒரு கம்ப்ரஸ் ஆன ஒரு zip file. அது ப்ளீஸ் unzip it. இதில் ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதை நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஒரு காலத்துல நீங்க ஜிப் ஃபைலா இருந்தா அன்சிப் பண்ணி தான் ஓபன் பண்ணவே முடியும். பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நீங்க டபுள் கிளிக் பண்ணாலே ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. பட் அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா அது அப்படி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ரீட் ஒன்லியா மாறிடும், நீங்க நாளைக்கு சேவ் பண்ண முடியாது. அதனால பெட்டர் இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருங்க. அந்த மெயிலே ஆக்சுவலா நான் கீழே கொடுத்துருப்பேன், அவர் அதையும் அமைச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. கீழே என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி ஃபோல்டர்ல வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் அப்படி அவர் மறந்துட்டு இருந்தாலும் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்க இந்த ஃபைலை, இந்த ஃபோல்டர் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் சி தேர் இஸ் an ஆப்ஷன் அவைலபிள் கால்ட் as எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ரைட் கிளிக் பண்ணிட்டுனா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. என்ன ஃபைல் சார்? அதேதான் நான் சொன்னேன், அதேதான் சார். எக்ஸசைஸ் எக்ஸல் எக்ஸசைஸ் B2 May 2026. அதேதான். ஆமா சார், ஃபைல் தான். உள்ள போயிட்டாதீங்கன்னு சொல்றேன், உள்ள போயிட்டு ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓபன் பண்ணிட்டீங்க ஓபன் ஆயிடும், ஓபன் பண்ணக்கூடாது, அது பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன். இது நார்மல் தான், இதுக்கு எக்ஸலுக்கு சம்பந்தம் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. அந்த எக்ஸல் எக்ஸசைஸ் B2ன்றது பேட்ச் 2 ஆஃப் மே மந்த். மே மந்தோடைய பேட்ச் 2 உடைய ஃபைல் இது. மே மந்த்ல ஆல்ரெடி பேட்ச் 1 இருந்ததுனால இது பேட்ச் 2 ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்டு செலக்ட் த டெஸ்டினேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட். அங்கேயே கூட போட்டு விட்டுருங்க, எங்க வேணாலும் போட்டுங்க. இல்ல புது ஃபோல்டர் நீங்க ப்ரௌஸ் பண்ணி வேற ஒரு ஃபைல் டெஸ்க்டாப்ல அது மாதிரி வச்சுக்கிறனால வச்சுங்க, இல்ல எங்க வேணுமோ அங்க வச்சுக்கிறனால உங்க இஷ்டம். நான் இங்கேயே போட்டுக்கிறேன் பக்கத்துலயே, அதே ஃபோல்டர்லயே. உங்க கம்பெனி நேம்ல நான் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதுலயே நான் போட்டுக்கிறேன். நீங்க எங்க வேணா தனி ஃபோல்டரா கூட ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, தனி ஃபைலா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க, அது எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல். ரெண்டு ஃபைல் இப்போ இருக்கும், ஜிப் ஃபைலு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஜிப் ஃபைலை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ஜிப் ஃபைலை ஒன்றாங்க டெலீட் கூட பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் கூட பண்ணிடுங்க. என்ன சில பேர் குழப்பம் பண்றோம், இதுவா அதுவா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால இந்த ஜிப் ஃபைலை வேணாலும் டெலீட் கூட பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுங்க. ப்ளீஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் டெலீட் தட் ஃபைல். ரைட். இப்போ நான் அந்த ஃபைலை டெலீட் கூட பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக. இப்போ அதில் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபைல் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்க. 01 pivot அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் தட் ஃபைல் கால்ட் as 01 pivot. ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் த ஃபைல் 01 pivot. ஒரு 6 ஷீட் இருக்கு. இந்த 6 ஷீட்டை இன்னைக்குள்ள நம்ம முடிக்கணும், அதான் நம்மளுடைய டார்கெட். இன்னைக்குள்ள பிவட்டை ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா தான் நாளைக்கு பவர் கொரியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாவே பவர் கொரி ஆரம்பிச்சா உங்களுக்கு புரியாது, ஏன்னா அது நெக்ஸ்ட் லெவல். ஸோ பிவட் ஆரம்பிச்சுட்டு பவர் பிவட் பண்ணா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸலும் பார்த்துடலாம், ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் இது தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா தான் பிவட் கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா. ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். பிரேக் முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன். சார் சொல்றேன். பிவட்னா என்னது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிவட்? பிவட்னா வைட்டல் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அதோட மீனிங்னா இம்பார்ட்டன்டான டேபிள் அப்படின்னு அர்த்தம். பட் அந்த பிவட்டை வச்சு என்ன பண்ண போறேன்ற சொல்றேன் சார். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன இன்ட்ரோடக்ஷன். அந்த டாப் உங்களுக்கு ஒரு ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் வந்திருக்கு பாருங்க. இங்க ஃபைல் நேம் வந்திருக்கு, சாஃப்ட்வேர் நேம் வந்திருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் வி கால் திஸ் as, இதுக்கு பேரை நாம என்னன்னு சொல்லுவோம், டைட்டில் பார்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் as டைட்டில் பார், வேர் வி ஹேவ் த டைட்டில் ஆஃப் யுவர் ஃபைல் அண்ட் டைட்டில் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர். உங்க சாஃப்ட்வேருடைய டைட்டில், உங்க ஃபைலோடைய டைட்டில் அங்க வந்திருக்கும், அதுக்கு பேரு டைட்டில் பார். அந்த டைட்டில் பார்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாருங்களேன். டைட்டில் பார்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தா ஆட்டோ சேவ், அன்டூ, ரீடூன்னு ஒரு 3 பட்டன் இருக்கு பாருங்க. There are 3 buttons available. Save, undo, redo ஒன்று இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நாம குவாட்னு சொல்லுவோம்.
குவாட்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த குவாட்? இஸ் குவாட் மீன்ஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா there are more than there are 12,000 features available. மொத்தம் பாத்தீங்கன்னா 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேல எக்ஸல்ல இருக்கு. அவுட் ஆஃப் த 12,000 ஃபீச்சர் ஒரு ஆவரேஜ் ஒரு அட்வான்ஸ் யூசர் இஸ் யூஸ்டு ஒன்லி 150 ஃபீச்சர்ஸ். ஒரு ஆவரேஜ் அட்வான்ஸ் யூசரே 150 ஃபீச்சர் தான் யூஸ் பண்றாங்களாம் 12,000 ஃபீச்சர்ஸ்ல. 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேல இருக்கு. அதுவும் லேட்டஸ்டா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. பட் வெர்ஷன் வைஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபீச்சர்ஸ்ல. அதுல 150 ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில ஃபீச்சர்ஸ்லாம் ஹைட் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். கீழே சேல்ஸ் ரீஜன் வெஹிக்கல் ப்ரோக்ராம் இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் மெயிலா யாருக்கும் அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க போலாம். ஐ வாண்ட் டு சென்ட் திஸ் டேட்டா as a mail to someone else. நார்மலி வாட் வி டூ, நீங்க என்ன பண்ணுவீங்க வழக்கமா? இதை மெயில அனுப்புறதா இருந்தா ஃபைல்ல போயிட்டு ஷேர் பண்ணீங்க. அப்படி ஆனா ஷேர் பண்ணா என்ன ஆகும்? மொத்த ஷீட்டுமே மெயிலா போயிடும், மொத்த ஃபைலுமே மெயிலா போயிடும், எல்லா ஷீட்டுமே மெயிலா போயிடும். கரெக்டா? பட் எனக்கு இந்த டேபிளை மட்டும் அனுப்பணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். இல்ல இந்த டேபிளை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அவ்வளவு கஷ்டப்படாம அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வரலாம். அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வந்து ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடும். எதுக்கு இங்க இருந்து காப்பி பண்ணி அங்க கொண்டு போறது? அவுட்லுக்கே இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடலாமே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு இந்த குவாட்ல ஹைட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க போறோம். we are going to see that today. ஸோ இந்த குவாட்ல how to activate some new features. இதுக்கு பேர் தான் குவாட். இந்த குவாட்டு கீழே வந்து பாருங்களேன். இந்த குவாட்டு கீழே வந்து பார்த்தா this whole area, இந்த மொத்த ஏரியா இருக்கு பாருங்க. ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ. இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் we call this as, இதுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம்? ரிப்பன் சொல்லுவோம். முன்னாடிலாம் ஒரு காலத்துல 2003 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மெனு பார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மெனு பார் கான்செப்ட்லாம் கிடையாது. இப்ப இதுக்கு பேரு ரிப்பன். இந்த ரிப்பன்ல முதல் பட்டன் ஒன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டனே ஒன்னு இருக்கு. இங்க இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பட்டன்? ஃபைல்னு ஒன்னு இருக்கு பாருங்க. திஸ் ஒன். இதுக்கு பேரு ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஏன் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்? மேபி டுடே அண்ட் டுமாரோ ஐ வில் சே கிளிக் ஆன் த ஆஃபீஸ் பட்டன், கிளிக் ஆன் த ஹோம் டேப் அப்படின்னு சொன்னா எது டேப், எது ரிப்பன், எது குவாட்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் அந்த முதல் செஷன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆஃபீஸ் பட்டன். ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம்? பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். உங்க ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், பேக்ரவுண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேக் ஸ்டேஜ். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு, பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர்லாம் நாம என்னன்னு சொல்லுவோம்னா டேப்னு சொல்லுவோம். ஹோம்ன்றது ஒரு டேப், இன்சர்ட்ன்றது ஒரு டேப், பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு டேப். ஒரு ஸ்பெஷல் டேப் ஒன்று அப்பியர் ஆகும். ஸ்பெஷலா ஒரு டேப் ஒன்று அப்பியர் ஆகும். எங்க அப்பியர் ஆகும்னா ஹெல்ப்புக்கு அப்புறம். எப்போ அப்பியர் ஆகும்? நீங்க புதுசா ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ண போறீங்க. ஒரு டேபிள் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு சார்ட் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு பிவட் போட போறீங்க, ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ண போறீங்க, ஒரு டைம் லைனு, ஒரு ஸ்கேலு, ஒரு ஸ்லைசர், இந்த மாதிரி புதுசா நீங்க ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டேப் ஒன்று இங்க புதுசா உருவாகும். இங்க கடைசியில இந்த டேப் எல்லாம் ஃபிக்ஸ்டு. ஹோம், இன்சர்ட், பேஜ் ஃபிக்ஸ்டு. அது மாற போறதில்ல, பர்மனண்டா அது அங்கதான் இருக்கும். பட் எனக்கு புதுசா ஒரு டேப் இங்க உருவாகும். அந்த டேபுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா கான்டெக்சுவல்னு சொல்லுவோம். கான்டெக்சுவல் டேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். பிவட் போறீங்களா, பிவட்டுக்கு ஏற்ற டேப் வரும். ஸ்லைசர் போறீங்களா, ஸ்லைசருக்கு ஒரு டேப் வரும். பிக்சர் போறீங்களா, பிக்சருக்கு ஒரு டேப் வரும். அந்த டேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். ஓகே, வரும் பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணும்போது தெரியும் நமக்கு. அதே மாதிரி ஒரு டேபு கீழே போய் பாருங்களேன். கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபாண்ட்னு ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேரு குரூப்னு சொல்லுவோம். ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப்பு, அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப்பு, கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப். இதுக்கு பேர்லாம் குரூப்ஸ். அந்த குரூப்போடைய கார்னர்ல போய் பாருங்களேன். குரூப்போடைய கார்னர் எட்ஜ் இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க. சில இடத்துல, எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு கேட்ட சொல்ல முடியாது. இப்போ கிளிப் போர்டோடைய கார்னர்ல போனீங்கன்னா ஒரு ஆரோ வருது, ஃபாண்ட்டுக்கு கார்னர்ல போனீங்கன்னா ஆரோ வருது, அலைன்மெண்ட்டுக்கு போனா ஆரோ இருக்கு, நம்பருக்கு போனீங்கன்னா ஆரோ இருக்கு குட்டியா. ஆனா ஸ்டைல்ஸுக்கு போனீங்களோ செல்ஸுக்கு போனீங்களோ இல்ல. அது
ஸோ இந்த ஆரோ மார்க் ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் நாம என்ன சொல்லுவோம்னா டயலாக் பாக்ஸ். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பேரே சொல்லுது பாருங்க, டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்ல அந்த ஆரோல போய் ஒரு கிளிக் பண்ணி பாருங்களேன், ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். லான்ச்னா என்ன அர்த்தம்? ஓபன் ஆகும். ஸோ நான் டயலாக் பாக்ஸ் இங்கே போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, ஆரோல ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்களேன், கட்டு, காப்பி, பேஸ்ட், மற்ற எல்லா ஐட்டத்துக்கும் we call this as, இங்க வர ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நாம இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கமாண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோம். அந்த டாப் ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் வருது இல்லையா மேல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டைட்டில் பார். டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சேவ் அன்டூன்னு வந்திருக்கு பாருங்க, இதுக்கு பேரு குவாட். குவாட்டோட அப்ரிவேஷன் குயிக் ஆக்சஸ் டூல் பார். வெரி குட். இந்த மொத்த ஏரியா, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் we called as ribbon. வெரி குட். ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்கு பாருங்க, ஃபைல், ஆபீஸ் பட்டன், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆபீஸ். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்ன்றதெல்லாம் டாப். ஸ்பெஷலா ஒரு டாப் நீங்க வரும், கான்டெக்சுவல் டாப். வெரி குட், சூப்பர். இந்த கிளிப்போர்டு ஃபாண்ட் அலைன்மென்ட்ன்றதெல்லாம் குரூப். குரூப்போட கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்க மக் அடிச்சுக்கணுமா, ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. இந்த 2 days அடிக்கடி ரிப்பீட் பண்றேன், யூ கேன் ரிமெம்பர் கண்டிப்பா. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த டேபு கீழே இந்த பட்டன், இந்த கமெண்ட் பட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால தான் முதல் செக்ஷன்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஸோ சீட்னா எப்படி சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கு, வி ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் தட் ஆல்சோ. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம லஞ்ச் பிரேக், சாரி டீ பிரேக் முன்னாடியே முடிச்சுட்டு பிவட் ஆரம்பிச்சிருக்கணும். பட் மார்னிங் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நம்ம பண்ண முடியல. ஆஸ் ஆஃப் நவ் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 10:45 பிரேக் சொன்னார், வி ஆர் பியாண்ட் தட். ஸோ வில் டேக் அ பிரேக் நவ். ஒரு டீ பிரேக் போயிட்டு வருவோம். ஐ வில் பாஸ் த வீடியோ ரெக்கார்டிங் இப்போதைக்கு டெம்பரரி. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரிப்பன், டேப்ஸ் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நவ் இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to make a dashboard. டேஷ்போர்ட்னா என்ன அர்த்தம்னா மல்டிபிள் விஷுவல்ஸ் வித் இன்டராக்ஷன். மல்டிபிள் விஷுவல், ஒரு சார்ட் இல்லை ஒரு டேபிள், ஒரு 7 டேபிள், ஒரு 10 டேபிள், 5 டேபிள் ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சு டேஷ்போர்டா மாத்த போறோம். ஸோ அப்படி டேஷ்போர்டா மாற்றும் போது திஸ் ரிப்பன் இஸ் ஆக்குபையிங் மோர் ஸ்பேஸ் ஆன் மை ஸ்கிரீன். என் ஸ்கிரீன்ல கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணு. ஸோ ஐ வாண்ட் டு ரெடியூஸ் திஸ் ரிப்பன் வித் ஆர் ஹைடு திஸ் ரிப்பன். இந்த ரிப்பனை ஹைடு பண்ணணும். இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று, இந்த ஹோம் இன்சர்ட் இருக்கு இல்லைங்களா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஹோம் இன்சர்ட் ஏதாவது ஒரு இடத்துல உங்க மவுஸை யூஸ் பண்ணி டபுள் கிளிக் அடி. ஏதாவது ஒரு இடத்துல போய் டபுள் கிளிக் பண்ணுங்க, அந்த ரிப்பன் ஹைட் ஆயிடும். அதே டபுள் கிளிக் பண்ண the ribbon will get unhidden here. ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணலாம், சேம் டபுள் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணலாம். இது மவுஸில். இல்லை ஷார்ட்கட் கீ வேணும்னாலும் இருக்கு. அந்த ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் F1. உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் F1ன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க. சில கீபோர்டில் கண்ட்ரோல் F1 நேரடியாக ஒர்க் ஆகாது. சில கீபோர்டில், ஏன்னா சில கீபோர்டில் F1 வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், சில இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ், லேப்டாப் வைஸ் அது மாறும். அதனால இன்னொரு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1. சில லேப்டாப்ஸில் வெறும் கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும். சில லேப்டாப்ஸில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 ப்ரெஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஹைடிங் ஆர் அன்ஹைடிங் த ரிப்பன். ஒரு ரிப்பனை ஹைடோ இல்லை அன்ஹைடு பண்றதுக்கோ இது யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? கண்ட்ரோல் F1. ஒன்னு டபுள் கிளிக் பண்ணுங்க, ஹைட் ஆகும். இல்ல கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்ணுங்க, ஹைட் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ஸோ கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்றேன், ஹைட் ஆயிருக்கு. சேம் கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்றேன், அன்ஹைட் ஆயிருக்கு. எனக்கு இந்த ரிப்பன்ல ஐ டோன்ட் லைக் திஸ் ஹோம் இன்சர்ட் அண்ட் பேஜ் லேஅவுட் ஆல்சோ. எனக்கு வெறும் ரோஸ் காலம்ஸ் மட்டும் வந்தா போதும். அதை கூட ஹைட் பண்ணலாம். ஈவன் ஃபார்முலா பாரை கூட ஹைட் பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் சொல்றேன். எல்லாத்தையுமே ஹைட் பண்ண ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஹோம் இன்சர்ட் அண்ட் பேஜ் லேஅவுட் ஆல்சோ. அதுக்கும் இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணணும். ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல்.
எல்லாத்தையுமே ஹைட் அன்ஹைட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. ஸோ கண்ட்ரோல் F1 போட்டால் ஹைட் ஆகும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 போட்டால் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ப்ராக்டிசிங் இட் பேரலி ஆல்சோ. எல்லாரும் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வரலன்னா கேளுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் எனிதிங், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் வாட் ஐ எம் டூயிங் இட் ஆன் த ஸ்க்ரீன், என் ஸ்க்ரீனில் வர்றது உங்கள் ஸ்க்ரீனில் வரலன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஐ கேன் ரிப்பீட் இட் ஆர் ஐ வில் கம் டு யுவர் சிஸ்டம் அண்ட் சால்வ் இட் ஆல்சோ. இப்போ பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 எல்லாமே ஹைடாக இருக்கு. சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 அன்ஹைடிங். ஸோ இப்போ ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் 4-5 ரிப்போர்ட் கூட நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம், டேஷ்போர்ட்லாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெர்ஷன் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். வெர்ஷனை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் தான். பட் இப்போ கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெர்ஷன். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் 365 தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆஃபீஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபியூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 2003 இருந்தது, அதுக்கப்புறம் 7 வந்தது, 7க்கு அப்புறம் 10 கொண்டு வந்தாங்க. நிறைய முன்னாடிலாம் நிறைய 93, 95 இருந்தது. 2007க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2013 வந்தது, 2016, then we had 2019, then we had 2021, then we had 2024. இப்போ 2024 தான் ஸ்டேபிளா, லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் 2024. பட் அதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு வந்தாங்க, ஆஃபீஸ் 365. இதான் இப்போ ரீநேம் பண்ணிட்டாங்க. they have renamed it as Microsoft 365. எவ்ரி 365 டேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் இல்லைங்களா? எல்லாமே உலகத்துல எல்லாமே இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது யூடியூபா இருக்கலாம், எனிதிங் எதுவா இருக்கலாம், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ். அதே மாதிரி தான் இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 365 டேஸ்க்கு ஒன்றுக்கு ரெனியூ பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 365 தான் நீங்க யூஸ் பண்றீங்க. பட் 365ல வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். போன மாசம் ஒரு அப்டேட் வரும், இந்த மாசம் ஒரு அப்டேட் வரும். ஸோ மந்த்லி அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்கலாம்? இந்த ஆஃபீஸ் பட்டனுக்கு போயிடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னீங்க ஆஃபீஸ் பட்டன், ஃபைல். அந்த ஃபைல்ன்ற ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணா லாஸ்ட்ல கீழே இருந்து ரெண்டாவது அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபைல்ல போனா அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். யூ கேன் see there is an account available here. இல்ல உங்க ஸ்கிரீன்ல அக்கௌண்ட் தெரியலையா? இஃப் your screen is very small like this, உங்க ஸ்கிரீன் ரொம்ப ஸ்மாலரா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? மோர்னு கிளிக் பண்ணோம். அந்த மோரை கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் வரும். மோரை கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் வரும். கிளிக் ஆன் தட் அக்கௌண்ட். ஸோ நவ் யூ கேன் சி இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது காமிச்சிச்சு என்ன வெர்ஷன், மைக்ரோசாஃப்ட் 365 ப்ரொஃபஷனல், அதெல்லாம் ஓகே. மைக்ரோசாஃப்ட் 365 அது கீழே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் வெர்ஷன். இங்கே இருக்கு பாருங்க வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனை தான் நீங்கள் சொல்லணும். எனக்கு 2604 தான் லேட்டஸ்ட்டு. 03 எல்லாருக்கும் அதுதானா? இல்லை சேஞ்சஸ் இருக்கா? 2603 எல்லாருக்குமே தானே? வெரி குட். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த 04ன்றது இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. மேபி உங்களுக்கு லேட்டராக அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய சேஞ்ச் நடக்கலை. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நடக்கலை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அவுட்லுக்கில் தான் ஏதோ சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸலில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நடக்கல. ஸோ 260304 ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஓகே. ஸோ இப்போ எஸ்கேப் பண்ணி வெளியில் வந்துடுறேன். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் வெர்ஷனும் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த நேம் பாக்ஸுக்கு, சாரி, இந்த ரிப்பன் கீழே இந்த ஏரியா இருக்கு பாருங்க, செல் நம்பர் இங்கே A4ன்னு காமிக்குது இல்லையா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். கர்சரை கொண்டு போய் அங்கே வச்சிங்கனாலே காமிக்கும். அதோட பேர் வந்து நேம் பாக்ஸ். டிக் மார்க், இன்டூ மார்க் இருக்கு. இது எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு பர்பஸ் இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்றீங்க, அதை அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். பட் டச் ஸ்கிரீன் இருந்தால் எப்படி என்டர் அடிக்குது? டச் ஸ்கிரீன்ல என்டர் கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? அந்த டிக் மார்க்ல போய் ஒரு கிளிக் அடிச்சிங்கன்னா என்டர் அடிக்கிற மாதிரி, இன்டூ மார்க் போட்டிங்கன்னா எஸ்கேப் பண்ற மாதிரி இப்போ கூட நீங்க பண்ணலாம். டச் ஸ்கிரீன் இல்லைன்னா கூட நீங்க போய் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் அடிக்கிற மாதிரி அர்த்தம். இன்டூ மார்க் போட்டிங்கன்னா எஸ்கேப் அடிக்கிற மாதிரி அர்த்தம். டச் ஸ்கிரீனுக்காக தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. பட் வி கேன் யூஸ் இட் ஆல்சோ. நவ் ஆல்சோ வி கேன் யூஸ் இட். என்டர் பண்றது பதிலாக அந்த டிக் மார்க், இன்டூ மார்க் கூட நீங்க பண்ணிக்கலாம். ரைட். இங்க இருக்கு எஃப்எக்ஸ்ன்றது ஃபார்முலா. எஃப்எக்ஸ் ஃபார்முலா இன்சர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். எனிவே நம்ம இன்னைக்கு ஃபார்முலா பார் அவ்வளோவா யூஸ் பண்ண போறதில்ல. எல்லா ஃபார்முலாவும் நம்ம பவர் பிவோட், பவர் கோரியில் தான் எழுத போறோம். பட் இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ வெரி பிக் ஃபார்முலா, ஒரு பெரிய ஃபார்முலா எழுதுறோம், அந்த ஃபார்முலாவை நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு see the formula on my full screen. அந்த ஃபார்முலாவை என்னோட ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. ஃபார்முலாவை கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கணும். ஃபார்முலா பெரிய ஃபார்முலா எழுதுறீங்க, அந்த ஃபார்முலாவை பெருசா பார்க்கணும்னா we have the shortcut key கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. இது எதுக்குன்னா ஃபார்முலா பாரோடைய சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு. ஃபார்முலா பார் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ பிரஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ பிரஸ் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இங்க ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க், ஆரோ அந்த ஆரோ மார்க்கையும் கிளிக் பண்ணலாம், இல்லை நீங்க ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். பண்ற பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ, ஃபார்முலாவோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ, ஃபார்முலாவோட ஹைட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏபிசிடின்றது. வாட் இஸ் ஏபிசிடி? காலம்ஸ். வெரி குட். 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். ஏன்னா அதுல நிறைய பேருக்கு இன்னும் குழப்பம் இருக்கு, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு எது ரோஸ் எது காலம்ஸ்னு தெரியல. ஏபிசிடி. வீடு கட்டும் போது இந்த மாதிரி ஒரு பில்லர் மாதிரி ஒன்று எழுப்புவாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? காலம். அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும், காலம். இப்படி இருந்தாலே காலம். தேட்டருக்கு போகும்போது இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேரு ரோஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ரோஸ். ஸோ ஏபிசிடின்றது காலம், 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். இந்த ரோவும் காலமும் மீட் ஆகிற ஏரியாவுக்கு பேர் தான் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, மார்னிங் இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாருமே சொன்னீங்க யூ நோ த பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல். எல்லாருக்கும் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தெரியும்னு சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல? How many rows and how many columns are available in one Excel sheet? 10 lakh approximately அவர் சொல்லிட்டாரு. ஓரளவு கரெக்ட் தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா 10,48,576 எக்ஸாக்டா சொல்றதுக்கு. காலம்ஸ் ரோஸ் வந்து அவர் சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட். 10,48,576 ரோஸ். காலம்ஸ் எவ்வளவு இருக்கு? 16,384. 16,384 காலம்ஸ். இதை உட்காந்து நான் எண்ணிக்கிட்டு இருக்கணுமா இல்லை மக்கடிச்சு வச்சுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கு. உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த நேம் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த நேம் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஆனால் அந்த நேம் பாக்ஸ் சில ஸ்க்ரீன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி குட்டியாக இருக்கும். இந்த 3 டாட் இருக்கு பாருங்களேன், இந்த 3 டாட் ஏரியாவுக்கு போயிடுது. அந்த 3 டாட் ஏரியாவுக்கு போனால் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ வருது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே புல் பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க விட்ட. அந்த காலம் விட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. காலம் விட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இப்ப ஏக்கும் டூக்கும் நடுவுல ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. இங்க நீங்க சொல்ல முடியுமா அந்த ட்ரையாங்கிள்? இங்க ட்ரையாங்கிள் எதுக்காக இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுவோம்? எனி ஐடியா? கார்னர் எட்ஜில் ட்ரையாங்கிள் இருக்கு, செலக்ட் ஆல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெரி குட். நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல இருந்து கையை எடுக்க கூடாது, ஹோல்ட் இட், அவ்வளவுதான். மேல பாத்தீங்கன்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு காமிச்சிச்சு பாருங்க. 10,48,576 ஆர். ஆர்னா ரோஸ்ன்னு அர்த்தம். 16,384 சினா காலம்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு சிங்கிள் ஷீட்ல நமக்கு 10,48,576 ரோஸ் இருக்கு, 16,384 காலம்ஸ் இன் சிங்கிள் ஷீட். ஒரு ஷீட்ல ரைட். அது என்ன 10,48,000? அது என்ன 16,384? ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 10 லட்சம் வைக்க வேண்டியது தானே? ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 16,000 வைக்கணும். அதனால கரெக்டா 48,576 ஆர் 16,384. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டருக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்னு 0, இன்னொன்னு 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரி. எல்லாமே பைனரி மெத்தட்ல தான் கால்குலேட் ஆகும் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். 2 to the பவர்னு சொல்லுவாங்க. 2 to the power of 1 2, 2 to the power of 2 4, 2 to the power of 3 8. நீங்க ஒரு பென் டிரைவ் வாங்க, ஹார்ட் டிஸ்க் வாங்க, எது வேணாலும் அந்த மாதிரி தான் போகும். பாத்துறீங்களா? 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 8, 8 GB, 2 GB, 4 GB, 8 GB, 16, 32, 64 அப்படிதான் போயிட்டு இருக்கும். 2 to the power வச்சு தான் கால்குலேட் பண்ணோம். இதுவும் அதே கான்செப்ட் தான். இந்த சேஞ்ச் இப்ப சொன்னீங்களா 10,48,000 16,384. இந்த சேஞ்ச் எப்பத்துல இருந்து நடந்ததுன்னா ஃப்ரம் 2007 ஆஃப் எக்ஸல். 2007 எக்ஸல்ல இருந்து இந்த சேஞ்ச் நடந்தது. 2007ன்றது எக்ஸலோடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 2007 வந்து எக்ஸலோடைய 14வது வெர்ஷன். இட் இஸ் a 14th வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டோடைய 14வது. நான் சொன்னீங்களா 2003, 7, 10 கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது இது 14வது வெர்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு 2ன்றது பைனரி, டு தி பவர். நீங்க சொல்லுங்க, பிளஸ் எல்லாருக்கும் தெரியும், பிளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளை பண்றதுக்கு அந்த ஸ்டார் மாதிரி இன்டூ இருக்கு. டு தி பவர், ஏ டு த பவர், ஏ ஸ்கொயர் இல்ல 1 டு த பவர் அப்படின்னா அது எங்க கொடுப்பேன்? எங்க இருக்கு அந்த டு தி பவர்? 6க்கு மேல இருக்கு. வெரி குட். ஷிஃப்ட் அடிச்சு அந்த 6 கொடுக்கணும். ஷிஃப்ட் அடிச்சு 6 கொடுத்துட்டு 14
14 அர்த்தம் 2 into 2 into 2 into 2 14 தடவை மல்டிப்ளை பண்ணும். 2 2 2 into 2 into 2 into 2 14 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 16,384. ஸோ அதனால தான் 16,384 காலம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ 2 to the power of 14. இந்த சேஞ்ச் நடந்தது 20வது ரிலீஸ் அப்போ. அவங்க நீங்கள் மாடல் ரிலீஸ் பண்ணி ஒரு வெஹிக்கல் ரிலீஸ் பண்ண முடியாது, அதை ட்ரை பண்ணுவீங்களா, ட்ரையல்லாம் போட்டு ஒரு 20வது ரிலீஸ் வரும்போது தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 20வது ரிலீஸ் அப்போ நான் என்ன பண்ணோம்? 2 to the power of 20 கொடுப்போம். 10,48,576. ஸோ இதுதான் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிறதுக்கான காரணம். திஸ் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் this much of rows and this much of column. அதான் கொஸ்டின். ஏன் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணல? இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் போய் நிறைய வந்துச்சு 7, 10, 13, 16, 19, 21, 24. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணலை, அப்படியே தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு அடுத்த வருஷன் தான் 2010. 2010ல இருந்து தான் இந்த பவர் கொரின்ற கான்செப்ட் வந்து. ஸோ எக்ஸலை வந்து நீங்கள் டேட்டா பேஸாக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸல் பெரிய பெரிய டேட்டாலாம் ஹேண்டில் பண்ணாது. எக்ஸல் இஸ் நாட் அ டேட்டா பேஸ். எக்ஸல் இஸ் அ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். டேட்டா பேஸுக்குன்னு தனியாக டூல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் இது கூட ஆஃபீஸ் கூடவே ஒரு டூல் இருக்குது, ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்? நான் ரொம்ப கம்மியான பேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டில் நிறைய டேட்டா பேஸ் ஆரக்கிள் இருக்குது, எஸ்கியூஎல்னு இருக்குது, அந்த மாதிரி சில டேட்டா பேஸ். அதெல்லாம் டேட்டா பேஸ்க்காகவே டிஃபைன். அதில் நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டேட்டாஸை வச்சுக்கலாம். பட் எக்ஸல் அப்படி நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரோவை எக்ஸலில் போட்டு பாருங்களேன். போட்டுட்டு சும்மா ஒரு ஷார்ட்டிங் போட்டு பாருங்க, சும்மா ஒரு ஃபில்டரிங் போட்டு பாருங்க, சுத்த ஆரம்பிச்சிடும். எக்ஸல் பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்ணாது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க, பவர் கொரி. ஸோ பெரிய பெரிய கான்செப்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெரிய பெரிய டேட்டாவாக இருந்தால் பவர் கொரியில டேட்டாவை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை எக்ஸலில் பண்ணிக்கலாம். இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம அந்த கான்செப்ட் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ ஹவு டு ஹாவ் அ பிக்கர் டேட்டா இன் பவர் கொரி, கிரியேட் அ ரிப்போர்ட் இன் எக்ஸல். எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று இருக்குது, பேக் எண்டுன்னு ஒன்று இருக்குது. சார் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என்ன சார்? 2 to the power of 14, 2 to the power of 20, 20th ரிலீஸ்னால 20, 2 to the power of 20. அது 2 to the power of 14. 14th வருஷன்றதுனால 14, 20th ரிலீஸ்ன்றதுனால 20. ரைட். ஸோ நாம இன்னைக்கோ நாளைக்கோ இதான் கற்றுக்க போகிறோம். பெரிய பெரிய டேட்டாவாக இருந்தால் அதை எக்ஸலில் வச்சுக்க போகிறதில்ல, பவர் கொரியில் வச்சுக்க போகிறோம். எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு. நீங்கள் ஒரு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர், நீங்கள் வெப்சைட், உங்கள் கம்பெனி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அது பேக் எண்டில் வேற ஒரு வேலை நடக்கும். பேக் எண்டில் உங்கள் டேட்டாலாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க பேக் எண்டில். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன வச்சுக்கணும், எக்ஸலை ஃப்ரண்ட் எண்டாக வச்சுக்கிட்டு பேக் எண்டாக பவர் கொரியாக வச்சுக்கணும். நீங்கள் வெப்சைட் ஒரு ஐஆர்சிடிசியில் போய் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அது ஃப்ரண்ட் எண்டு. அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அதை டேட்டா வச்சுக்கிட்டு அவங்க பேக் எண்டு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸ்டோர் டேட்டா வேணா பெரிய கோடிக்கணக்கான டேட்டா இருக்கும் ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக டிக்கெட் புக்கிங்லாம் நடக்குன்னா அவ்வளோ லட்சம் கோடிக்கணக்கான டேட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸல் மாதிரி இருக்குலாம் ஸ்டோர் பண்ணாது. அதே தான் கான்செப்ட் இங்கேயும். எக்ஸலில் ஸ்டோர் பண்ணாமல் பவர் கொரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபார்முலா ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இன்னிலேருந்து எக்ஸலில் நீங்கள் பண்ண போகிறது இல்லை. டோன்ட் ரைட் அ ஃபார்முலா ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். எவ்ரி திங் பவர் கொரியிலே வச்சுக்கோங்க. 0 ஃபார்முலா இன் எக்ஸல். எக்ஸல் பெரிய பெரிய ஃபார்முலாலாம் ஹேண்டில் பண்ணாது. நீங்கள் நான் சொன்ன எக்ஸலோடைய 3rd லெவல் இது. நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வந்துருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு காலத்தில் VLOOK அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காலத்தில் இல்லை இன்னமும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ட்ரைனிங் வந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், VLOOK யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டாப் யூசிங் VLOOK. VLOOKலாம் RIPன்னு சொல்லி 7-8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. RIPன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப வருஷமா VLOOK நம்ம கிட்டலாம் கஷ்டப்பட்டுருக்கு. ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிடும், ஹேங் ஆகிடும், பெரிய ஒர்க் ஆகுது. லேட்டஸ்ட்டாக XLOOKupன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் level 1 level 2 ட்ரைனிங் வந்தீங்கன்னா நான் XLOOKup யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த ட்ரைனிங் வந்துருக்கீங்க, XLOOKupம் யூஸ் பண்ணாதீங்க. VLOOKupம் கிடையாது, XLOOKupம் கிடையாது. இல்லாமலே எப்படி நம்ம பண்ண போகிறோம், இந்த 2 நாளில் தான் கற்று போகிறோம். ஃபார்முலாவே எழுத போதில்ல, 0 ஃபார்முலா. பட் ஃபார்முலா எழுதாமலே எல்லாத்தையும் பண்ண போகிறோம். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பவர் கொரி. ஸோ அதனால தான் மைக்ரோசாஃப்டில்
ரோஸ் காலம்ஸை ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ டேட்டா வந்துச்சுன்னா பெரிய டேட்டாவை எக்ஸலில் வச்சுக்காதீங்க, பவர் கொரியில் வச்சுக்கிட்டு டேட்டாவை இங்கே கிரியேட் பண்ணுங்க. அதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்குவோம், இன்னைக்கோ நாளைக்கோ கற்றுக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ சொல்லுங்க சார். பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பேக் எண்டில் இருக்கும், பின்னாடி இருக்கும். நான் சொன்னீங்களா, உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா பேக் எண்டில் வேற ஒரு வேலை நடக்கும் இல்லையா, டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் உங்களுடைய வெப்சைட் நடக்கும். அந்த மாதிரி தான் எக்ஸலை ஃப்ரண்ட் எண்டாக வச்சுக்க போகிறோம், பேக் எண்டில் பவர் கொரி டேட்டா வச்சுக்க போகிறோம். அதை வச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் எக்ஸலோடைய பார்ட்டு தான், தனி சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. இன்பில்ட் ஆஃப் எக்ஸல், எக்ஸலுக்குள்ளேயே தான் இருக்க போகுது, தனியாலாம் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, இன்பில்ட்டாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு நிறைய பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். வி ஆர் இந்த பேஜ் நம்பர் 1. இப்போ என்னோட சிஸ்டம் படி, என் ஸ்க்ரீன் சைஸ் படி சிஸ்டம் படி என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா A1ல் ஆரம்பித்து எங்கே முடியுது, A28, 29 கொஞ்சம் பாதி இருக்குது, பட் 28னே எடுத்துக்கிறேன். 28ல் முடியுது. ரைட் சைடில் என்னோட பேஜ் எங்கே முடியுதுன்னா ஓவில் முடியுது. ஸோ பாட்டமில் வந்து 28ல், ரைட் சைடில் ஓவில் முடியுது. எனக்கு இப்போ இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு கீழே போகணும். அதே மாதிரி இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு ரைட் சைடில் போகணும். லெஃப்ட் ரைட்டில் பேஜ் வைஸாக மூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஒன்று பாட்டமில் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஷார்ட்கட் கீ இருக்குது, பேஜ் டவுன். உங்கள் கீபோர்டில் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணிங்க. இல்லை சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில கீபோர்டு வைஸ் மாறும். சில கீபோர்டில் பேஜ் டவுன் தனியாக இருக்கும், அப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் நேராக பேஜ் டவுன் பேஜ் அப் பண்ணிக்கலாம். சில கீபோர்டில் என்ன இருக்கும், அப் ஏரோ டவுன் ஏரோவில் இருக்கும். உங்கள் கீபோர்டு செட்டிங்ஸை பொறுத்து மாறலாம். ஐ டோன்ட் நோ உங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் டவுன்வர்ட்ஸ், கீழே பேஜ் அப். அதே மாதிரி ஃபங்க்ஷன் பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ் அப்வர்ட்ஸ், முன்னாடி பேஜ் மேலே போகிறது. கரெக்டா? நான் ட்ரை பண்ணட்டுமா? பேஜ் டவுன் பாருங்க, டவுன்வர்ட்ஸ் அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜுக்கு போகும். அப்வர்ட்ஸ் ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ். எல்லா ஸ்க்ரீன்லையும் 28 தான் முதல் பேஜ் முடியுமானோ சொல்ல முடியாது. உங்கள் ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து, உங்கள் ரோ சைஸை பொறுத்து, காலம் சைஸை பொறுத்து வேரி ஆகலாம். ஸோ பாருங்க, 29 முடிஞ்சானா அப்புறம் 57 இப்படி போயிட்டு அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ். ஷீட் சொல்கிறேன் சார், இன்னும் ஷீட்டுக்கு வரல. ஷீட்டை பற்றி பார்ப்போம் சார், இன்னும் ஷீட்டுக்கு முடிக்கல நம்ம. இதே விஷயம் எனக்கு ரைட் சைடில் போனோம்னு வச்சுங்களேன். இப்போ லெஃப்டில் இருக்கேன், ரைட் சைடில் அடுத்த பேஜுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் டவுன். இல்லை சில கீபோர்டில் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேஜ் போகும். ரைட் சைடில் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும். அதே தான் ஆல்ட்டு பேஜ் அப். சில கீபோர்டில் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைடில். டிங்கு டிங்குன்னு சவுண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் முதல் பேஜில் இருக்கிறீங்க, இதுக்கு மேலே பேஜே இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து லேண்ட் ஆகிட்டீங்க, இனிமேல் பேஜ் கிடையாதுன்னு அர்த்தம். ஆல்ட் ஃபங்க்ஷன், சில கீபோர்டில் ஃபங்க்ஷன், சில கீபோர்டில் வெறும் பேஜ் அப், பேஜ் டவுன். ரைட், பேஜ் அப்பே இல்லையா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? ஓகே, ரைட். இப்போ ஒரு ஷீட்லயே ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு லெஃப்ட் ரைட்டு என்ன சார் போலாமா? சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் சார், சில கீபோர்ட்ல உங்க பேஜ் எங்க சார் அப்புறம் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் சொல்லுங்க. பேஜ் டவுன்
ஃபங்க்ஷன். ஏன்னா உங்க பேஜ் தனியா இல்லை, இவருக்கு தனியா இருக்கு. பேஜ் தனியா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணா நேராவே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தனியா இல்லை, அப்ப யாரும் டவுன் ஆயிருக்கு. அப்ப நீங்க ஃபங்க்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதான் ரெண்டுத்தையும் போட்டு ஃபங்க்ஷன் முதல்ல நார்மலா பண்ணி பாருங்க. வரலன்னா ஆல்ட் ஃபங்க்ஷன் போட்டு பாருங்க. கீபோர்டை பொறுத்து மாறும். சில பேருக்கு தனியா இருக்கும், சில பேருக்கு ஃபங்க்ஷன் அப்ப யாரோட உங்களுக்கு தனியா இருக்கு இல்லையா, நீங்க நேரடியாக பண்ணலாம். இப்ப அவருக்கு வந்து இது இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணும் ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். ஓகே ரைட். ஸோ இங்க ஒரு ஆரோ மார்க்கெட் ஏரியா இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க்கெட் ஏரியாவுக்கு பேரு தான் திஸ் ஏரியா வி கால் இட் ஆஸ் ஷீட் டேப். இதுக்கு பேர் தான் நாம ஷீட் டேப்னு சொல்லுவோம். அந்த ஆரோ மார்க்கெட் ஏரியாவுக்கு பேர் தான் வி கால் இட் ஆஸ் ஷீட் டேப். இப்போ நம்ம ஷீட் நம்பர் 1ல இருக்கிறோம். Fortunately, we have only 6 sheets here. இங்க 6 ஷீட் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு 30-40 ஷீட் இருக்குன்னா ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். இப்போ நான் 1ல இருந்து 2க்கு போனோம், 2ல இருந்து 3க்கு போனோம். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போறதுக்கு ஈஸி, அதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கு நமக்கு. இப்போ நீங்க பண்ணீங்க இல்லையா, அதே தான். கண்ட்ரோல், உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கீங்க. சொல்றேன் சார். இப்போதைக்கு 6 இருக்கு, 30 ஷீட் இருக்கு, 40 ஷீட் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ஷீட்டுக்கு எப்படி போகலாம் பார்க்க போறோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் பேஜ் டவுன் இல்ல, சில கீபோர்ட்ல நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், அடுத்த ஷீட்டுக்கு போகும், நெக்ஸ்ட் ஷீட். அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் அப், இது முன்னாடி ஷீட்டுக்கு போகும். கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப், ஷீட் வைஸ். ஓகே, கண்ட்ரோல் பேஜ் டவுன் அடுத்த ஷீட்டு, கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரீவியஸ் ஷீட். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க, நான் கண்ட்ரோல் பேஜ் டவுன் பிரஸ் பண்றேன், அடுத்த ஷீட்டுக்கு போகுது. கண்ட்ரோல் பேஜ் அப் பிரஸ் பண்ணா ப்ரீவியஸ் ஷீட். பட் எனக்கு ஒரு 20 ஷீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார் சொன்ன மாதிரி எத்தனை ஷீட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்ற நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ முதல் ஷீட்ல இருந்து நேராக ஒரு 20வது ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும், இல்லை 20ல இருந்து 50வது ஜம்ப் பண்ணணும். நான் இதுக்காக கண்ட்ரோல் பேஜ் டவுன் 20 தடவைலாம் ப்ரெஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது பதில் என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஆரோ மார்க்கெட் ஏரியா இருக்கு பாருங்க, ஆரோ மார்க் ஏரியா. இந்த ஆரோ மார்க்கெட் ஏரியாவில் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணு. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க வேணாலும் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணு. இட் வில் ஷோ யூ த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, நெக்ஸ்ட் சொல்றேன். லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் வரும், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஒவ்வொரு ஷீட்டா வரும். அதில் எந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5வது ஷீட்டு போனா 5ன்னு செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்க கர்சர் 5வது ஷீட்டுக்கு போயிடும். இது ஒரு மெத்தட். ரைட் கிளிக், ஷீட் லிஸ்ட் வரும், அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்கலாம், அந்த ஷீட்டுக்கு கர்சர் போயிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, நெக்ஸ்ட் சொல்றேன். How can I insert a fresh new sheet? இப்போ எனக்கு புது ஷீட் ஒன்று வேணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாலாம். எனக்கு புது ஷீட் வேணும். How can I get a fresh new sheet? Yes sir. ரைட் கிளிக் பண்ணலாமா? ஓகே, அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட். வெரி குட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை பிரஸ் பண்ணலாம். 2வது மெத்தட். 3வது மெத்தட், ஷார்ட்கட் கீ F11, ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, இப்போ ஷிஃப்ட் F11 ப்ரெஸ் பண்றேன், ஒரு ஷீட் இன்சர்ட் ஆயிடும். சில கீபோர்டில் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11 ப்ரெஸ் பண்ணா a new sheet will be inserted. டெலீட் பண்றதுக்கு நேரடியாக ஷார்ட்கட் கீ கிடையாது. அப்படியே ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். என்ன காரணம்னா, ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம்.
ஒரு ஃபைலை டெலிட் பண்ணா கூட போதும், ரீசைக்கிள் பின்னு ஒரு இடத்துல இருக்கும். ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணினா கூட மேலே அன்டூ ரீடூன்னு இருக்கு. ஆனால் ஒரு ஃபைலை டெலிட், ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணின்னு வச்சுங்க. இப்போ இது எம்டி ஷீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெலிட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி டெலிட். இப்போ டேட்டா இருக்கிற ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி நான் டெலிட்னு கொடுக்குறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வருது பாருங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பர்மனன்ட்லி டெலிட் த ஷீட். பர்மனன்ட்லி டெலிட் த ஷீட். டு யூ வாண்ட் டு கண்டினியூ? ஜாக்கிரதை. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அன்டூ பண்ணாட கொண்டு வர முடியாது. சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும். அதனால கேர்ஃபுல். ஸோ ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்காக தான் அதுக்கு ஷார்ட்கட் கீ அவங்க கொடுக்கல. ரைட் கிளிக் பண்ணி தான் டெலிட் பண்ணோம். ஒரு ஷீட்டு வேணாம்னு நினைக்கிறீங்களா, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறீங்க. இன்னொரு சின்ன சஜஷன், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி சஜஷன். ட்ரை டு ஹாவ் மேக்ஸிமம் ஆஃப் 255 ஷீட்ஸ். 255 ஷீட்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் கம்பல்சரி. ஏன்னா 255க்கு மேலே போட்டிங்கன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடுது, ஹேங் ஆகிடுது, ஃபார்முலாலாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, தப்பான ஆன்சர் வருது. 10,000க்கு பதில் 5,000 வருது ஆன்சர். ஏன்னா கால்குலேட் பண்ண முடியல அவ்வளோ ஷீட்டுக்கும் டேட்டாவை. ரொம்ப ஸ்லோவாகிடுது. ட்ரை டு ஹவ் மேக்ஸிமம் ஆஃப் 255 ஷீட்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எத்தனை ஷீட் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஷீட்டு இருக்குது, எவ்வளோ ஷீட் இன்சர்ட் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த விஷயம் ஏற்கனவே பவர் பாயிண்ட் வேர்ட்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி வேர்டு கூட ஓப்பன் பண்ணி பார்த்தா பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், ஸ்லைடு 1 of 1. ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட ஒரு ஸ்லைடு. இப்போ நம்ம முதல் ஸ்லைடில் இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 2வது 3வது ஸ்லைடு இன்சர்ட் பண்ணால் கூட அந்த மெசேஜ் வரும். யூ கேன் சி 3 of 3. மொத்தம் 3 ஸ்லைடு. இப்போ நம்ம 3வது ஸ்லைடில் இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கும். ஓகே, இதே கான்செப்ட் இப்போ எக்ஸல்லையும் இருக்குது. என்ன பண்ணலாம்? இங்கே ரெடின்னு ஒரு இடம் வருது இல்லையா, இதுக்கு பேர், இந்த ஏரியாவுக்கு பேர், இந்த டோட்டல் ஏரியா, இந்த ரெடி, இந்த ஹோல் ஏரியா, இதுக்கு பேர் நாம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். இந்த மொத்த ஏரியாவுக்கும் பேர் ஸ்டேட்டஸ் பார். அந்த ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்களேன். அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஜஸ்ட் இது எங்க வேணாலும், இங்கே தான் வைக்கணும் இல்லை, அந்த கீழே பாட்டம்ல எங்க வேணாலும் வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணு. ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் மேலே இருந்து 4வது ஷீட் நம்பர் கிளிக் பண்ணுங்க. ஷீட் நம்பர் அது ஒரு டிக் அடிச்சாலே பாட்டம்ல உங்களுக்கு காமிச்சிச்சு பாருங்க எத்தனை ஷீட்டு, மொத்தம் எத்தனை ஷீட்டு, நாம இப்போ எத்தனாவது ஷீட்ல இருக்கிறோம். மொத்தம் நம்ம கிட்ட 6 ஷீட்டு. இப்போ நம்ம முதல் ஷீட்ல இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்க எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை ஷீட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 250 255 கம்மி பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. சிஸ்டம் வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் அவ்வளோதான் யூஸ் பண்றது இல்லை. பட் ஸ்டில் ஓகே. பட் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஷீட் நம்பர் காமிக்கிறதுக்கு. இப்போ ஒரே ஷீட்லேயே 2-3 டேபிள் இருக்கலாம், சார்ட் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணிடுவீங்க, அந்த ஷீட்டுக்கு போகலாம். இந்த ஷீட்லேயே ஒரு சார்ட் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, 3-4 டேபிள் இருக்குது. அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணணும். இல்லை ஷீட் நம்பர் எனக்கு தெரியும், பேர் தெரியும், அதை வச்சு நான் போனேன் ஒரு ஷீட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எது இங்கே பாட்டமில் இருக்கு இல்லையா, இந்த ஷீட் நம்பர், இந்த ஷீட் நம்பர் ஷீட் டோட்டல் காமிக்குதுல்ல, அந்த ஏரியாவில் போய் உங்கள் மவுஸ் வச்சு சும்மா ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக்கு. இந்த ஷீட் நம்பரில் போய் ஒரு கிளிக் அடிங்க. ரைட் சைடில் நேவிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன ஷீட் இருக்கோ அது லிஸ்ட்டு வரும். அந்த ஷீட்டில் என்னென்ன டேபிள் இருக்கோ அது லிஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், ஷீட் 1ல் 2 டேபிள், ஒரு டேபிள் நான் சும்மா இங்கே டம்மியாக டைப் பண்ணல, இது கூட ஒரு டேபிள் எடுத்துக்கிச்சு, கீழே இருக்கிறதும் ஒரு டேபிள் எடுத்துச்சு. ஸோ 2வது டேபிள் நான் செலக்ட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த டேபிள் எப்படி செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு 6வது ஷீட்டுக்கு போனோமா, மேலே சர்ச் பாக்ஸில் போய் 06ன்னு அடிங்க, 6வது ஷீட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒரு ஷீட்டுக்கு, பர்டிகுலர் ஷீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் எங்கே, இங்கே ஷீட் நம்பர் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடில் நேவிகேஷன் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்கு, வியூ. வியூ டேப்ல போனீங்கனாலும் அந்த வியூ டேப்லையும் கீழே இருக்கு பாருங்க நேவிகேஷன். இதை கிளிக் பண்ணாலும் இந்த நேவிகேட்டர் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் ரெண்டும் ஒன்று தான். அந்த ஷீட் நம்பரை போய் கிளிக் பண்ணாலும் நேவிகேஷன் ஓப்பன் ஆகும், வியூவில் கிளிக் பண்ணீங்கனாலும் நேவிகேஷன் ஓப்பன் ஆகும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் என்னது, வெரி வெரி பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல், வெரி வெரி பேசிக்ஸ். இதெல்லாம் அட்வான்ஸ்னு சேர்க்கவே முடியாது. இதெல்லாம் அதுதான் நான் எக்ஸல் ட்ரைனிங்லாம் பேசிக்னே போடுறது, லெவல் 1 லெவல் 2ன்னு போடுறது. இது பேசிக்ஸ்னே தெரியும். நிறைய கான்செப்ட்ஸ் பேசிக்ஸே நிறைய பேருக்கு தெரியாது.
இதெல்லாம் வெரி பேசிக்ஸ். அதான் சொல்ல வரேன், பேசிக்ஸ் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் மாறும்ன்றது. இதுதான் 20,000 ஃபீச்சர்ஸ்ல எவ்வளவு ஃபீச்சர் தெரியும்னு பார்ப்போம். 12,000 ஃபீச்சர், சாரி. ஓகே, இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு, எனக்கு இந்த மொத்தம் எத்தனை ஷீட் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு டேபிள் இருக்கு, எவ்வளவு டேட்டா ஃபில் ஆயிருக்கு, அதெல்லாம் நான் செக் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில சமயங்கள். ஏன்னா நம்ம டேட்டா கிளீன் அப் பண்றதுக்கு, ஏன்னா கிளீன் பண்ணி நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க, எக்ஸல் அப்படியே விட்டுறீங்க, கிளீன் பண்றதே கிடையாது. நம்ம கிளீன் அப் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு, பார்ப்போம். அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும். எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை டேட்டா ஃபில் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்முலா இருக்கு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த எம்டி இந்த அதே ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. மேல இருந்து இப்போ ஷீட் நம்பர் கீழே ஒன்று இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. வெளில வந்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் நம்பர் கீழே ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கும். இதை டிக் பண்ணாதான் வரும், முன்னாடி வந்திருக்காது, இப்போதான் வரும். இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் சும்மா ஒரு கிளிக் அடிங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக்கு. அது ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கும், ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கரண்ட் ஷீட்ல எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை செல்லு ஃபில் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்முலா இருக்கு, அதாவது மொத்தம் எத்தனை ஷீட் இருக்கு, மொத்த ஷீட்ல எத்தனை செல்ஸ் ஃபில் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்முலா இருக்கு, எத்தனை டேபிள்ஸ் இருக்கு அப்படின்ற டேட்டாஸ்லாம் காமிக்கும். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த க்ளீன் அப் பண்ணுறதுக்கு, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் அதை பற்றி, எப்படி க்ளீன் அப் பண்ணுறது, எப்படி செக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஃபார்முலா இருக்குது சார், அவ்வளோ செல்லு மொத்தம் இந்த ஒர்க் புக்கில் அவ்வளோ செல்ல ஃபார்முலா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஃபார்முலாலாம் எழுதி வச்சிருக்கோம், பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல பாருங்க எது இருக்கும். இங்கே பாருங்க, டியூ டேஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணது ஏதாவது ஃபார்முலா இருக்கும். இங்கே பட்ஜெட் வேரியன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ, 17,000 17,000 மொத்தம். 17,313 செல்ஸில் ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் க்ளீன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. இல்லை எனக்கு இங்கே ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி போய் பார்க்க முடியல, வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கு. ரிவ்யூ டேபுக்கு போயிட்டு நேரடியாகவே அங்கே இருக்கு பாருங்க, ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா. இதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, சரி. இப்போ நான் ஷீட் 1 போயிடுறேன். சும்மா ஐ செலக்ட் சம் செல்ஸ். இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஒன்று இருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு 3-4 செல்லை செலக்ட் பண்ணோன்னா பாட்டமில் யூ கேன் see on the bottom it showing some formula here, average, count, sum ன்னு வருது. எல்லா வெர்ஷன்லையும் இருக்கு இந்த average, count, sum. இட்ஸ் அவைலபிள் இன் ஆல் த வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இதில் இன்னும் சில ஃபார்முலாஸ்லாம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஆவரேஜ், கவுண்ட், சம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாட்டம்ல வச்சுட்டு கர்சர் ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணிங்க. அப்படியே ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு அப் வருது. அந்த மெனுவில் ஏற்கனவே ஆவரேஜ் டிக் ஆயிருக்கு, கவுண்ட் டிக் ஆயிருக்கு, நம்பர் நியூமரிக்கல் கவுண்ட்டு, அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் அடிக்கிறேன். அதே மாதிரி மினிமம் கிளிக் அடிக்கிறேன், மேக்ஸிமம் கிளிக் அடிக்கிறேன். ஸோ கிளிக் திஸ், ஆவரேஜை கிளிக் பண்ணியாச்சு, கவுண்டை கிளிக் பண்ணியாச்சு, நியூமரிக்கல் கவுண்ட்டு, மினிமம், மேக்ஸிமம், சப் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இப்போ நான் எஸ்கேப் படிக்கிறேன், வெளில வரேன். ஸோ இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் ஆல் த ஃபார்முலா ஹியர். ஆவரேஜ் வருது, கவுண்ட் வருது, நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம் அண்ட் சம். இட் ஷோஸ் ஆல் த ஃபார்முலாஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்லாம் இங்கே பார்த்துக்கலாம். பட் சம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், சம்னா டோட்டலு, மேக்ஸிமம்ன்றது ஹையஸ்ட், மினிமம்ன்றது லோயஸ்ட். பட் நீங்கள் சொல்லுங்க, வாட் இஸ் தட் கவுண்ட், நியூமரிக்கல் கவுண்ட்? கவுண்ட்டுக்கும் நியூமரிக்கல் கவுண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லையே, ரெண்டுமே 4 தான் காமிக்கிறீங்க. நம்பர் ஆஃப் செல்ஸ் கவுண்ட் பண்றது எது? கவுண்ட். நியூமரிக்கல் கவுண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் விச் இஸ் ஹேவிங் நம்பர். சரி, நியூமரிக்கல் வேல்யூஸ். இப்போ நான் ஒரு 4-5 செல் இங்கே போய் செலக்ட் பண்ணுறேன், இங்கே ஏதாவது வருமா அங்கே? அப்போ கவுண்ட் வரவே இல்லையா? வேல்யூ இருக்கணும். நீங்கள் சொன்னது கவுண்ட் ஆஃப் செல்ஸ் கிடையாது. கவுண்ட் ஆஃப் செல்ஸ் விச் இஸ் ஹேவிங் சம் வேல்யூ. வேல்யூ இருக்க செல்லு தான் கவுண்ட் பண்ணோம், எம்டி செல்ல கவுண்ட் பண்ணாது கவுண்ட். நியூமரிக்கல் கவுண்ட் எத்தனை செல்லுல நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். இப்போ ரெண்டுமே 5ன்னு காமிது. காரணம் என்ன, நான் செலக்ட் பண்ணது எல்லாமே நம்பர்ஸ் தான்.
இப்போ நான் ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். ஐ செலக்ட் இட் அலாங் வித் த ஹெட்டிங். இப்போ ஒரு சேஞ்ச் தெரியுது பாருங்க பாட்டம்ல. நியூமரிக்கல் கவுண்ட் வந்து 5, கவுண்ட் வந்து 6. ஏன்னா நான் செலக்ட் பண்ண 6 செல்லு, அதில் 5 செல்லில் நம்பர் இருக்கு, இன்னொரு செல்லில் டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ மொத்தம் 6 செல்லில் வேல்யூ இருக்கு, அதில் 5 செல்லில் நம்பர் இருக்கு. நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன சேஞ்ச், இது எல்லாம் பழைய, ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் பழைய வெர்ஷன்லேயே இருக்கு. பட் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு புது சேஞ்ச் என்னன்னா, இப்போ நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம், எனக்கு சில டோட்டல் வருது 68,900 அப்படின்னு டோட்டல் வருது. இந்த டோட்டல் வருது இல்லையா, இந்த டோட்டலே நான் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும், ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டோட்டல் வர இடத்த போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் அடிங்க. இல்லை உங்களுக்கு டோட்டல் வேணாம், ஆவரேஜ் வரணும்னா ஆவரேஜை போய் கிளிக் அடிங்க. எந்த ஃபார்முலா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்முலாவில் போய் சும்மா ஒரு கிளிக், அதில் போய் ஒரு கிளிக் அடிச்சு சும்மா கிளிக்கு. வேற ஏதாவது ஒரு செல்லில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. Control V is the shortcut key for pasting it. அந்த ஃபார்முலாவோட வேல்யூ பேஸ்ட் ஆகிடும். ஃபார்முலா வேல்யூ வில் கெட் பேஸ்டட். ஃபார்முலாவோட வேல்யூ, ஃபார்முலா கிடையாது, ஃபார்முலாவோட வேல்யூ. நாளைக்கு ஃபார்முலாவும் வரும், ஏன்னா இது ரொம்ப ரீசெண்டாக வந்த ஃபங்க்ஷன். இன்னும் கொஞ்ச நாளில் ஃபார்முலாவே அங்கே வந்தாலும் வந்துடும், ஆனால் இப்போதைக்கு வராது. இட் வில் கெட் ஒன்லி த வேல்யூ தேர். ஸோ திரும்ப சொல்கிறேன், செலக்ட் த ரேஞ்ச். உங்களுக்கு எந்த ஃபார்முலா வரணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே சம்மா, ஆவரேஜா, கவுண்டான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஆவரேஜ் வரணும்னு வச்சிங்கன்னா அந்த ஆவரேஜை ஒரு கிளிக் அடிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிடும். Control V பேஸ்ட். அந்த வேல்யூ அப்படியே அங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் செலக்ட் பண்ண வேல்யூ அங்கே பேஸ்ட் ஆகிடும். இது ஒரு நியூ ஃபீச்சர். நியூ ஃபீச்சர்னா 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வெரி நியூலாம் சொல்ல முடியாது. அடுத்தது இங்க ஒரு 3 ஐக்கான் இருக்கு பாருங்க. 3 ஐக்கான் சொல்லக்கூடாது. வியூ, 3 டைப்ஸ் ஆஃப் வியூ. நார்மல் வியூ, பேஜ் லைட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. இது மூணுமே ஸ்பெசிஃபிக் ஃபார் அரேஞ்சிங் த பேஜ் செட்டப் அண்ட் டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். ஒரு பிரிண்ட் அவுட் அரேஞ்ச் பண்ணி ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்றதுக்காக இந்த 3 வியூவும் இருக்கு. நீங்க பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம லெவல் 1ல கவர் பண்ணுவோம். பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல், பிரிண்ட் அவுட், பேஜ் செட்டப்ஸ், ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறது, அதுக்காக. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிளஸ் அண்ட் மைனஸ் எதுக்கு? ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இது 4 மெத்தட்ல நீங்க பண்ணலாம். 4வது மெத்தட் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். 3 மெத்தட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஒன்று இந்த பிளஸ் மைனஸை கிளிக் பண்ணலாம், மைனஸ் கிளிக் பண்ணலாம், பிளஸ் கிளிக் பண்ணலாம். மவுஸை மட்டும் யூஸ் பண்றீங்களா தான். இல்லை நீங்க கீபோர்டு வித் மவுஸ் இருக்குன்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு மவுஸ் இருக்கு, மவுஸ் இருக்கணும். மவுஸில் அந்த ஸ்க்ரால் பார் இருக்கு பாருங்க, நடுவில் ஸ்க்ரால் பார் இருக்கும். உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்க்ரால் பாரை மேலே மூவ் பண்ணி கீழே மூவ் பண்ணும். ஸ்க்ரால் பார் அப்வர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரால் பார் டவுன்வர்ட்ஸ். ஸோ மேலே கீழே மூவ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரால் பார் வில் மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரால் பார் வில் மூவ் டவுன்வர்ட்ஸ். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரால் அப் அண்ட் ஸ்க்ரால் டவுன். இது 2வது மெத்தட். 3வது மெத்தட், எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்றதுனால கண்டிப்பாக டச் பேட் இருக்கும். மொபைல் எப்படி பண்ணுவோம், ஏதாவது ஸ்க்ரீனை ஜூம் பண்றதுக்கு 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆக்சுவலாக முதல்ல இங்கே தான் வந்தது, மொபைலுக்குலாம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஜூம் பர்சன்ட், டிக்ரீஸ் ஜூம் பர்சன்ட் இந்த டச் பேட் மூலமாக டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி மொபைலில் பண்ணுற அதே கான்செப்ட் தான். மொபைலில் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான். பட் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு லேப்டாப்பில். இப்போ நான் ரைட் சைடில் வேகமாக மூவ் பண்ணோன்னு வச்சுங்களேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணால் ரைட் பாட்டம் வந்து டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட்னா அதே 2 ஃபிங்கர்ஸ், அந்த 2 ஃபிங்கர் வச்சுட்டு பாருங்க ரைட்டில் மூவ் பண்ணுறேன் பாருங்க, ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும் பாருங்க, ரொம்ப ஈஸியாக பாருங்க. எங்கேயோ காலம் வந்துடுச்சு. அப்படியே ரைட்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக மேலே மூவ் பண்ணுறேன், கீழே மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ் எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் 2 ஃபிங்கர்ஸை வச்சுக்கிட்டு. அடுத்தது ஷார்ட்கட் கீ. பட் இந்த ஷார்ட்கட் கீழ சில பக் இருக்கு. இன்னும் 100% இது ஒர்க் ஆகாது. சில சிஸ்டம்ல ஒர்க் ஆகலாம், சில சிஸ்டம்ல 2 ஷார்ட்கட் கீயும் ஒர்க் ஆகலாம், சில சிஸ்டம்ல ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலாம், சில சிஸ்டம்ல 2மே கூட ஒர்க் ஆகாம போகலாம். இன்னும் சில ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஷார்ட்கட் கீ வரல. இதனால நீங்க நோட் பண்ணி வச்சிங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தே வில் சால்வ் இட் சூனர். கூடிய விரைவில் அவங்க சால்வ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு அது கொஞ்சம் பக் இருக்கு, இதனால நோட் பண்ணி வச்சுங்க. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ், இது எதுக்கு? ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் ஜூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றது. ஒர்க் ஆகுதா? யாருக்காவது? என்ன சார் ஒர்க் ஆகுது? இன்க்ரீஸா டிக்ரீஸா? வெரி குட் சார், சூப்பர். யாருக்கு? யூ ஆர் லக்கி சார்.
எனக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் ஒர்க் ஆகும் உண்மையை சொன்னா பாருங்க. எனக்கு கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஒர்க் ஆகுது, ஜூம் ஆகுது. கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் எனக்கு சரியா ஒர்க் ஆகல, அதுவும் ஜூம் தான் ஆகுது. அதனால மைனஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியா வேலை செய்ய மாட்டேன். அதனால ஏன்னா அது ஜூமிங் கொஞ்சம் சில பக் இருக்கு, ஒன்றும் சரி பண்ணிடுவாங்க கூடிய விரைவில், நம்புவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் லிட்ரலி மார்னிங்லேருந்து மோர் தென் 1 hour கிட்ட நம்ம ஒன்றுமே பார்க்கல, இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். என்னென்ன எலமெண்ட்ஸு, என்னென்ன காம்போனன்ட்ஸு எக்ஸல்ல இருக்கு, என்னென்ன இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் சொல்லுங்க. எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், queries? பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? பார்த்த வரைக்கும் புது கான்செப்ட் விட்டுருங்க, இனிமேல் பார்க்க போறதெல்லாம் வச்சுக்கோங்க, அப்புறம் பார்ப்போம். பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ, கிளியர்? டவுட் வராம இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு சார். எல்லாமே தெரிஞ்சிட்டாலும் டவுட் வராது, எதுவுமே தெரியலனாலும் எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. பிரச்சனை என்னன்னா, இங்க எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி தான் இருக்கும். 5 மணிக்கு மேல லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் பிளாங்க் ஆயிடும். நம்ம எல்லாருமே, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருமே கஜினி தான். அவராது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறந்து போயிடுவார். நீங்க பாருங்க, இன்னைக்கு எக்ஸசைஸ் டாஸ்க்லாம் பண்ண போறோம், அப்போ தெரியும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், எவ்வளவு மறந்து போறோன்றது தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே, போலாமா அடுத்த கான்செப்டுக்கு? நான் சொல்ற மாதிரி நம்ம பேசிக்ஸ் எதுவும் பார்க்க போறதில்ல. என்ன உங்க ஸ்பெசிஃபிக்கலி உங்க டீம்ல கேட்ட கான்செப்ட் தான், பிவட்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பிவட். எக்ஸசைஸ் நம்பர் 1க்கு வந்துருங்க. நம்ம ஒரு பிவட் டேபிளை ரெடி பண்ண போறோம். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு எக்ஸல் டேபிள். இதுல என்ன இருக்கு, ஒரு காலம்ஸ்லாம் இருக்கு. சேல்ஸ் ரீஜன், எந்த ரீஜன்ல நம்ம சேல் பண்ணியிருக்கோம், வெஹிக்கல் ப்ரோக்ராம் என்னது, பார்ட் நம்பர் என்னது, வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம், கமோடிட்டி குரூப், மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், நெட் சேல்ஸ் ப்ரைஸ். ஏதோ நம்ம சில ப்ராசஸ் நடக்குது, அது சேல்ஸ் பண்றோம், அது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஒன்று இருக்கு, அது ப்ரைஸ் பண்ணி இது ப்ராஃபிட்டோ லாஸோ, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, ஓவரால் மார்ஜின் எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின், அப்படி ஒரு டேபிள் வந்திருக்கு. இது ஒரு நார்மலான எக்ஸல் டேபிள். இந்த டேபிளை தான் நம்ம பிவட்டா மாற்ற போறோம். பிவட்னா என்னது, எதுக்கு பிவட் பண்ண போறோம்? இது நார்மல் டேபிள் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. இதை ஏன் பிவட்டா மாற்றணும், என்ன காரணத்துக்காக மாற்ற போறோம்? இதை வச்சு நீங்க ஒரு டிசிஷனோ இல்லை ஒரு அனாலிசிஸோ எடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எந்த ரீஜன்ல நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வச்சு பார்க்க முடியாது. சும்மா பார்க்கலாம், டேட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை எந்த ரீஜன்ல நம்ம மார்ஜின் நல்லா இருக்கு, இல்லை எந்த கமோடிட்டி குரூப்ல நம்ம பெட்டரான சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு டிசிஷன் எடுக்கணும், எதில் கம்மியாக இருக்குது எதில் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கணும். ஸோ டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டேபிளை நார்மல் டேபிளாக வச்சுக்க முடியாது, பிவட்டாக தான் மாற்றும். பிவட்னால இம்பார்ட்டன்ட் அர்த்தம், முக்கியமான, பிவட்டல் அப்படின்னா முக்கியமான விஷயம்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டேபிள். ஸோ இதை நம்ம பிவட் டேபிளாக மாற்ற போகிறோம். ஸோ பிவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிஷன் நம்பர் 1, முதல் கண்டிஷன், நோ மர்ஜ்டு செல்ஸ் இன் பிட்வீன். நடுவுல எதுவும் மர்ஜ்டு செல்ஸ் இருக்கக்கூடாது. உங்க டேபிளுக்கு நடுவுல மர்ஜ்டு செல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. மர்ஜ் செல்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்றேன். செகண்ட், டேபிள் ஷுட் ஹாவ் அ ஹெட்டிங். உங்க டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும். Your table should have the heading. First one is no merged cells. Second one is your table should have a heading. Third one, heading should be unique. யூனிக்காக இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஹெட்டிங் யூனிக்கா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரே ஹெட்டிங் மல்டிபிளா ரிப்பீட் ஆகக்கூடாது. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மர்ஜ்டு செல்ஸ் இருக்கா, அதெல்லாம் நான் எப்படி இந்த டேபிள், இது ஓகே 100 ரோ இருக்கலாம், 200 ரோ, 1000 ரோ, 1,00,000 ரோ இருக்கலாம். இதுல மர்ஜ்டு செல்ஸ் எங்க இருக்கு, அந்த மர்ஜ்டு செல்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? செலக்ட் பண்ணுமா சார்? அதான் சார், முதல்ல எங்க மர்ஜ் செல்ஸ் இருக்கு, மர்ஜ் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது நீங்க சொல்ற மாதிரி பண்ண எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? செலக்ட் பண்ணிடுறோம், அப்புறம்
இதில் மர்ஜிட் எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு, மேனுவலாக தான் தேடணும். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிடு. எப்படி நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் செக்கிங் பார்க்கறது ரொம்ப முக்கியமா. டெம்ப்ளேட்டை பார்க்கணும், ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் கரெக்டா செக் பண்றது. ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னா ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸல் பண்றீங்கன்னா 2 விஷயத்தை நீங்க செக் பண்ணணும். ஒன்னு செக் ஆக்சசிபிலிட்டி. இந்த ரிவ்யூன்ற டேப்குள்ள போனீங்கன்னா செக் ஆக்சசிபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட், இப்படிதான் இருக்கணும். லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட், எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு காமிது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாண்டடா இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னே சும்மா ஒரு இந்த டேபிளில் ஏதோ ஒரு கீழே போயிட்டு ஏதாவது ஒரு டம்மியாக ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணி சும்மா செக்கிங்காக மர்ஜ் பண்ணிடுறேன். மர்ஜ் செல்ஸ் சும்மா மர்ஜ் பண்ணி விட்டேன். இல்லை யாரோ எனக்கு மர்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு டேபிளில். ஸோ அது எங்கே மர்ஜ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், ரிவ்யூவில் போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டி. இப்போ பாருங்க, லுக்ஸ் குட், கீப் கோயிங், இதெல்லாம் காமிக்கிறாங்க. கீப் கோயிங், ஃபிக்ஸ் த ரிமைனிங் இஷ்யூஸ் இன் த டாக்குமெண்ட். நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பட் ஏதோ சில இஷ்யூஸ் இருக்கு. என்ன இஷ்யூ, ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கலர்ஸ்லாம் சரியா இல்லையானா அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. இல்லை டேபிள் ஹெட்டிங் எல்லாம் மர்ஜிடு செல்ஸ், சாரி ஹெட்டிங் தப்பா இருக்கா, அதெல்லாமும் கரெக்டாக இருக்கு. ஆனால் யூஸ் மர்ஜிடு செல்ஸ் மட்டும் ஒன்னே ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல மர்ஜிட் செல்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த சால்வ் பண்ணுங்க அந்த ப்ராப்ளத்தை. எப்படி சால்வ் பண்றது, அந்த யூஸ் மர்ஜிட் செல்ஸ்ல போய் ஒரு கிளிக் அடிங்க. எங்க மர்ஜிட் செல்ஸ்னு காமிக்கும், அதுக்கான சொல்யூஷனும் மேலே காமி. டேபிள் மர்ஜிட் செல்ஸ் ஹேவ் பீன் நேவிகேட் வித் த கீபோர்ட், ஸ்பிளிட் த செல்ஸ், அந்த செல்லை பிரிச்சிருங்க. ஸோ மர்ஜிட் செல்ஸ் இருந்தா எடுத்து விட்டுருங்க. ஸோ மர்ஜிட் செல்ஸ் இல்லாம பார்த்துக்கிறது பெட்டர். அந்த மர்ஜி செல்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் பெஸ்ட் மெத்தட். இது சும்மா நான் டம்மியா வாண்டடா செக் பண்ணி பார்த்தேன். நீங்க வேற ஏதாவது ஒரு டேட்டால மர்ஜி செல்ஸ் இருக்கான்னா அப்ப நீங்க ரிவ்யூக்கு போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்க யாருக்காவது மெயில் அனுப்புறீங்க, ஒரு ஃபைல் அனுப்புறீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஆக்சசிபிலிட்டி கிளீனா இருக்கா, அவங்க டேட்டா ஃபைல் நேம்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா, ஹெட்டிங் இருக்கா, மர்சல்ஸ் இல்லாமல் இருக்கா, அந்த கலரிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு. கலரிங்லாம் கூட கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். சில சமயத்தில் நம்ம கலரிங் கொடுத்துருப்போம், அது கண்ணுக்கே தெரியாமலாம் சில கலரிங்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு செல்லை நான் சும்மா டம்மியாக செலக்ட் பண்ணிக்கிட்டு சும்மா அந்த ஹெட்டிங்கை எடுத்துப்போமே, ஏதோ ஒரு ரெட்டு கலர் கொடுக்குறேன், அப்படியே பேக்ரவுண்டு கலர் வேற ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தா கண்ணுக்கே தெரியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்போம். செக் ஆக்சசிபிலிட்டி இங்க வருது பாருங்க. டு ரீட் த டெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட், இத டெக்ஸ்ட்டை யாராலையும் படிக்கவே முடியல, அந்த கலரிங்கே சரியில்லை அப்படின்னு காமிக்குது. ஹார்ட் டு ரீட். ஸோ அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்குது பாருங்க. இந்த கலர் நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இஃப் யூ கிவ் திஸ் கலர் ஆஸ் அ பேக்ரவுண்ட் யூ கேன் see a better text. அந்த மாதிரி இட் வில் கிவ் யூ சம் சொல்யூஷன் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆக்சசிபிலிட்டிஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட், இன்னொன்னு செக் பண்ணணும் நீங்க. இப்போ நம்ம எக்ஸல்ல ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. நம்மளுடைய லாஸ்ட் எங்க லாஸ்ட் ஃபீல்டு செல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல. கண்ட்ரோல் எண்ட்னு ஒரு கீ இருக்கு. சில லேப்டாப்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டை ப்ரெஸ் பண்ணும். உங்க லேப்டாப் கீயை பொறுத்து எண்டு எங்க இருக்குன்றதை பார்த்துக்குங்க. சில கீபோர்டில் தனியா இருக்கும், பிரச்சனை இல்லை. சில கீபோர்டில் F11 F12க்கு மேலே இருக்கலாம். ஸோ அது எங்க இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எஃப் ஃபங்க்ஷனையோ இல்லை கண்ட்ரோலையோ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்றேன். பக்கா கரெக்டா என் டேட்டா எங்க போய் எண்ட் ஆகுது பாருங்க. இதான் 291ல சென்ட்ரல் ரீஜன்ல ஏதோ ஒரு இதுதான் என் டேட்டா எண்டா இருக்கக்கூடிய இடம். கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எக்ஸல்ல என்ன பண்றோம், எக்ஸல்ல ஒரு ரிப்போர்ட் பண்றதுக்கு டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு நான் சொன்ன கிளீன் அப் பண்ணி பக்காவா யூஸ் பண்ணோம். எக்ஸல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் ஒரு லெட்டர் ரைட் பண்றதுக்கு எக்ஸல் யூஸ் பண்றாங்க, ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிறது, இமெயில் அட்ரஸை நோட் பண்ணிக்கிறதுலாம் கூட எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு யாரோ ஒரு இமெயில் அட்ரஸையோ மொபைல் நம்பரையோ ஏதோ சொல்றேன், நான் தெரிஞ்சோ தெரியாமல் எக்ஸல்ல நோட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு எக்ஸாம் நோட் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன், டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு செகண்ட்ல டைப் பண்ணி ஒரு செகண்ட்ல டெலிட் பண்ணேன். எங்க ஆறுன்ற காலம்ல போயிட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டேன். இப்பவே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இல்லை, ஒரு செகண்ட்ல அதை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டுன்னு கொடுக்க போறேன்.
எங்க எண்ட் ஆகுது பாருங்க. நம்ம எந்த காலம் பீன்ற காலம் தான் கொடுத்தோம், அங்க போய் எண்ட் ஆகுது. ஆறுன்ற காலத்துல போய் கொடுத்தோம், அங்க எண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பார்த்துக்கும், உங்க எக்ஸல் இந்த டேபிளையும் இந்த காலத்தையும் சேர்த்து உங்க டேபிளா மாத்திரும். ஃபைல் சைஸ் இதனால தான் பெருசாகுது. சிஸ்டமோட ஸ்பீடும் ரொம்ப கம்மியாயிடுது. நீங்க ஏதோ ஒரு ஏஇசட்ல போய் ஏதோ டைப் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா உங்க டேட்டா ஒரு 4 காலத்துல தான் இருக்கும். அது இங்கிருந்து அது வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்க டேபிளா. அதனால தான் நீங்க ஃபில்டர் போடும்போது ஷார்ட் பண்ணும்போது சுத்த ஆரம்பிக்குது, ஹேங் ஆகுது, கிளீனப் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபைல் சைஸ் பெருசா இருக்கும், டேட்டா ரொம்ப சின்னதா இருக்கும், ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். காலம்ஸை டெல் பண்ணா பிரச்சனை இல்லை. ஃபுல்லா காலம்ஸை செலக்ட் பண்ணி டெல் பண்ணிடுறீங்க, இல்ல செலக்ட் பண்ணி இந்த கிளியர் ஆல் கொடுத்துறீங்க. கிளியர் ஆல்னு ஒன்று இருக்கு, அப்போ பிரச்சனை கிடையாது. இல்ல வேணான்னு நினைச்சா வேணும், எனக்கு டேட்டா வேணும்னா நீங்க அவனை கிளியர் பண்ண அவனை வச்சுக்கிங்க. சும்மா இது மாதிரி டம்மி அவனை டைப் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறோம். அது டேட்டாவே கிடையாது, உங்க டேபிளோடைய டேட்டாவே கிடையாது, வேற ஏதோ ஒரு டேட்டா. அது எதுக்கு உங்க டேபிள கொண்டு வரணும், அதை எடுத்து விட்டுறது பெட்டர். நீங்க சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணி என்டையர் காலத்தை எடுத்து விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்ல கிளியர் ஆல் போட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம சரியா டெலிட் பண்ணாம விட்டுட்டோம், இல்ல வேற யாரோ பண்ணிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சேன்னா பண்ணிடுவேன். எனக்கு 16 காலத்துல ஏதோ பிரச்சனைனா அதை செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து விட்டலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு தெரியாது, சில சமயம் அன்நோயிங்லி காலம்ஸ் தெரியா இன்சர்ட் ஆயிருக்கும், சில சமயம் தேவையில்லாத கலரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபார்மேட் இருக்கும், ஃபார்முலாஸ் தேவையில்லாம ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்போம். ஸோ இதெல்லாத்தையும் கிளீன் அப் பண்றதுக்கு அதே ரிவ்யூ டேபுக்கு போயிடுங்க, செக் பர்ஃபார்மன்ஸ். பட் இன்னைக்கு கிளீனா இருக்கும்னு நினைக்கிறேன், வேணா நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம். செக் பர்ஃபார்மன்ஸ், நோ ஆப்டிமைசேஷன் நீடட். கிளீனா இருக்கு உங்க டேட்டா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ஆப்டிமைசேஷன் ரெக்வயர்ட். அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு செல்லை டெலிட் பண்ண இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் பெருசாக ஒரு டேட்டாவை போட்டு இசட்டோ ஹெச்லியோ எங்கேயோ போட்டு வச்சு சரியாக டெலிட் பண்ணாம விட்டீங்க, பெரிய பெரிய டேட்டா இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணி உங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டிமைசேஷன் ஒர்க் ஆகும். ஸோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் தயவு செஞ்சு 2 விஷயத்த இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சிங்க, ஒரு ஹேபிட்டாக வச்சிங்க. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைலை மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எப்படி வாரத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு தடவை செக் பர்ஃபார்மன்ஸ், செக் ஆக்சசிபிலிட்டி கொடுத்துங்க. எப்படி நம்ம ஒரு வண்டி வெஹிக்கிள் வாங்கினா மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறோம், வாஷ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி எக்ஸலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது 2 பெஸ்ட் மெத்தட். க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைலை வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ க்ளீன் பண்ணி செக் பர்ஃபார்மன்ஸ், செக் ஆக்சசிபிலிட்டி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த டேபிளை வச்சு, இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆக்சசிபிலிட்டியும் பிரச்சனை இல்லை, பர்ஃபார்மன்ஸும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஒன்று இந்த டேபிளில் கர்சர் வச்சுக்குங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள் ஆர் செலக்ட் த என்டையர் டேபிள். நீங்க சொல்லுங்க, ஒரு டேபிள் ஃபுல்லா எப்படி செலக்ட் பண்ணுறது? ஈஸி மெத்தட், சிம்பிள் மெத்தட் இருக்கா? டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கா எக்ஸல்ல? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டா? கொஞ்சம் கஷ்டமாச்சு சார் இது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டுக்கு வேற ஃபங்க்ஷன் எண்டு நான் ப்ரெஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணி எண்டு பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு எம்டி ரோஸை போட்டேன்னா அது எங்கேயோ போய் நிற்குமே. வேற ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கு? அவர் சொன்னது ஒரு மெத்தடு, பட் அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு, நான் எம்டி செல் ஏதோ டைப் பண்ணி வச்சேன், அது வரைக்கும் போயிடும், அந்த 6 வரைக்கும் நம்ம போயிடும். அது வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? ஸ்பேஸ் இருக்கலாம் சார், ஸ்பேஸோட நின்று போயிடும் பிவட். அது பிவட்டுக்கு ஸ்பேஸ்னா என்ன சொல்றீங்க? இதுவா? அது பிவட்டோட கண்டிஷன் கிடையாது சார், அது டேபிளோட கண்டிஷன். உங்க டேபிள் அப்போ பாதியிலே நிற்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இது வரைக்கும் எடுத்துக்கோங்க சார். நீங்க எங்க கேப் கொடுத்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க டேபிளை எடுத்துக்கும், அது டேபிளோட கண்டிஷன் தான். பிவட்டுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் உங்க டேபிள் எங்க எண்ட் ஆகுதோ அங்கே எண்ட் ஆகிடும், அவ்வளோதான். நீங்க இன்சர்ட் பண்ணி நடுவில் காலம் வச்சுட்டீங்கன்னா அது டேபிளோட ப்ராப்ளம், நாட் பார்ட் ஆஃப் த பிவட் டேபிள். இட்ஸ் நாட் அ கண்டிஷன், பட் நீங்க சொல்ற மாதிரி பெட்டர், எம்டியா வச்சுக்காம இருக்கிறது பெட்டர். சரி சொல்லுங்க, டேபிள் எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஈஸியான மெத்தடு கண்ட்ரோல் ஏ. வெரி குட். பட் அந்த கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கண்ட்ரோல் ஏ, அவர் சொன்ன மாதிரி டேபிள்ல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணிட்டேன், டேபிள் செலக்ட் ஆயிடுச்சு பக்கா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ட்ரோல் ஏவை இன்னொரு தடவை பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஷீட்டு ஃபுல்லா செலக்ட் ஆகிடும். இது ஒரு பிரச்சனை.
ஸோ கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணலாம். உங்கள் டேபிள் சின்ன டேபிளாக இருந்தால், இது ஒரு பெரிய டேபிள், ஒரு 1000 ரோ காலம் இருக்கு, ஒரு 10 லட்சம் ரோஸ் இருக்குன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தெரியாம என்டையர் ஷீட் செலக்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிளை செலக்ட் பண்றதுக்கு பெஸ்டான மெத்தட் என்னன்னா கண்ட்ரோல் ஆஸ்ட்ரிக். பட் இப்போ பண்ணாதீங்க, எரர் வரும். ஏன்னா உங்க கீபோர்டில் ஆஸ்டிக் தனியா கிடையாது, எல்லா கீபோர்ட்லயும் இப்போ வர்றதில்லை. இப்போ எல்லா கீபோர்டும் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. முன்னாடி கீபோர்ட்னா நம்பர் பேடோட ரைட் ஹேண்ட் சைடில் டெஸ்க்டாப்ல இருக்கும், டெஸ்க்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு இருக்கும், ரைட் சைடில் அந்த நம்பர் பேட் இருக்கும், அதுல அந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கும், நீங்க நேராக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம டெஸ்க்டாப் இல்லை, நமக்கு ஆஸ்டிக் சிம்பிள் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? 3க்கு மேலேயா? 8க்கு மேலே. அப்போ என்ன கொடுக்கணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. வெரி குட். இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். எத்தனை தடவை வேணாலும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஒரு தடவை 2 தடவை 10 தடவை ப்ரெஸ் பண்ணா கூட டேபிள் விட்டு வெளியிலே வராது. அந்த டேபிள் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஒன்லி த டேபிள் வில் கெட் செலக்டட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரெக்கமெண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் செலக்டிங் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சார். டேபிளில் கர்சர் வைக்கணும் சார். டேபிள் விட்டு வெளியில் வச்சிங்கன்னா பண்ணாச்சு. வெளியில் வச்சிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே, இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேபிளில் சும்மா கர்சர் வச்சுக்கிட்டாலே ஓகே தான். ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சு சும்மா. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி செல்லு, ஒரு 10 செல்லு 20 செல்லு அப்படிலாம் செலக்ட் பண்ண, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று முழுக்க டேபிளை செலக்ட் பண்ணுங்க, இல்லை சும்மா டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேபிளை செலக்ட் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸு, இல்லை கர்சர் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நான் டேபிளில் கர்சர் வச்சுக்கிறேன். இன்சர்ட் என்ற டேப்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போகிறோம். என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு என்ன ரிப்போர்ட் வேணும்னா ரீஜன் வைஸ், ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் ப்ரோக்ராம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு இருக்குது, அதில் இவி செடான் எல்சிவி எஸ்சியூன்னு இருக்குது. ஒவ்வொரு வெஹிக்கலோடைய மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளோ, ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் எவ்வளோ அப்படின்ற ரிப்போர்ட்டை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் ப்ரோக்ராமுக்கும் இது எல்லாத்தோடைய டோட்டல் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரிப்போர்ட்டாக. ஸோ டேபிளில் கர்சர் வச்சுக்கங்க, இல்லை டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இன்சர்ட், ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் பேரலி. தயவு செஞ்சு என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாட் எவர் ஐம் சீயிங் ஆன் த ஸ்க்ரீன், இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் ஆன் த ஸ்க்ரீன், நான் பண்ணுறது உங்கள் ஸ்க்ரீனில் வரலன்னா உடனே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் எத்தனை தடவைனா ரிப்பீட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹெசிடேட் பண்ணாதீங்க. பேசிக் டவுட், சில்லி டவுட்லாம் ஹெசிடேட் பண்ணாதீங்க. எதுவுமே பேசிக் கிடையாது, எதுவுமே சில்லி டவுட்டு கிடையாது. டவுட்டு கேட்குறவங்க அந்த சமயத்தில் முட்டாள், டவுட்டு கேட்காதவங்க ஆமாம் எப்பயுமே முட்டாள் தான். கடைசி வரைக்கும் டவுட்டு கிளியரே ஆக போகிறதில்ல. டவுட்டு கேட்குறவங்க இன்னும் இதெல்லாம் கேட்குறாங்களேன்னு முட்டாள் மாதிரி தெரியும், பட் அவங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. டவுட்டு கேட்காம மைண்டுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. பேசிக் சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்க் மீ ஐ கேன் எக்ஸ்பிளைன். எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இன்சர்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் நேரடியாக பிவட் டேபிள், இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் பிவட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே டாப்லேயே கிளிக் பண்ணிங்க, முதல் ஆப்ஷனே பிவட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா அது ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே 3 ஆப்ஷன் வரும். ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச், ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா, ஃப்ரம் டேட்டா மாடல். எக்ஸ்டர்னல் டேட்டானா உங்களுக்கு டேட்டா சோர்ஸ் வேறு இடத்துல இருக்குது, எக்ஸலில் இல்லாமல் வேறு எஸ்ஏபி, இஆர்பி, ஆரக்கிள் வேறு எங்கேயோ இருக்கிற டேட்டா வச்சு இங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்தது டேட்டா மாடல், இதுதான் பவர் கொரி, இதுதான் பவர் கொரி. இப்போதைக்கு அது ஆக்டிவேட் ஆகாது, ஏன்னா நம்ம பவர் கொரி இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் இப்போதைக்கு அது செலக்ட் பண்ணாதீங்க, டேபிள் தான். ஸோ ஒன்று நீங்கள் கன்ஃபார்ம்டாக தெரியும் இன்சர்ட் பிவட் இதை பேஸ் பண்ணி தான் டேபிள்னா நேரடியாகவே இங்கே கிளிக் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. இல்லைனா ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரம் டேபிள் ஆர் ரெண்டும் ஒன்று தான். இப்போதைக்கு ரெண்டும் ஒன்று தான், இப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ ஒன்று இன்சர்ட்டில் போய் நேரடியாக அதை கிளிக் பண்ணுங்க, இல்லை இன்சர்ட்டில் போய் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஃப்ரம் டேபிள் ஆர ரேஞ்சு கொடுங்க. ரெண்டும் ஒன்று தான், போத் ஆர் சேம் ஆஸ் ஆஃப் நவ். பட் இந்த எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸையும் டேட்டா மாடலையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே,
ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு பிவட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாகவே கிளிக் திஸ். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டேபிளை வச்சு தான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று டேபிளில் கர்சர் வச்சிங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு பிவட். ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டேபிள் ஆர் ரேஞ்ச். நீங்கள் டேபிள் செலக்ட் பண்ணுங்க. அந்த டேபிள் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. அந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்க. அதில் ஆல்ரெடி அந்த டேபிள் செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன் டேபிளை செலக்ட் பண்ணிங்க, இல்லை கர்சர் வச்சுக்கிங்கன்னு. இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது கர்சர் வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி செலக்டட் ஹியர். தென் சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் திஸ் பிவட் டேபிள். இந்த பிவட் டேபிளை எங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்க? இது அவுட்புட் ஒன்று வர போகிறதுலையே ரிப்போர்ட்டை. அந்த ரிப்போர்ட்டை எங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்க? நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டா? நியூ ஷீட்டாக இருந்தால் என்ன பண்ணோம்? எக்ஸல் புதுசாக ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிடும் புது ஷீட்டில். எக்ஸிஸ்டிங் ஷீட், இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு கிளிக் பண்ணால் ஓகேன்னு கொடுத்தா எரர் அடிக்குது. ஏன்? எங்கே வேணும்னு நீங்கள் கரெக்டான பார்த்து கரெக்டான லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸிஸ்டிங் ஷீட் நியூ ஷீட்னா பிரச்சனை இல்லை. புது ஷீட் ஓப்பன் பண்ணி முதல் செல்லிலே ரிப்போர்ட் வந்துடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்னா எங்கே வேணும் உங்களுக்கு ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்லேயே எனக்கு இங்கே வரணும். இதே ஷீட்டாக இருந்தால் செல்லை செலக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஷீட்டாக இருந்தால் முதல்ல ஷீட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறம் செல்லையும் செலக்ட் பண்ணணும். எந்த செல்லில் வேணும், எந்த ஷீட்டில் வேணும், எந்த செல்லில் வேணுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரைட்டா? இப்போதைக்கு நம்ம நியூ ஷீட்டே போயிடுவோம். அடுத்த செஷனில் எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பற்றி பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் ஷீட்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தான். டேஷ்போர்டு கிரியேட் பண்ணது எக்ஸிஸ்டிங் ஷீட்டு ரொம்ப முக்கியம். புது ஷீட்டை அடிக்கடி கிரியேட் பண்ணாதீங்க. ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்காக நான் நியூ ஷீட்டில் போகிறேன். அப்புறமா எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பற்றி பார்க்கலாம். சூஸ் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் த மல்டிபிள் டேபிள். ஸோ ஒரு 4-5 டேபிளை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட்டை பண்ண போகிறோமான்னு கேட்குது. கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஒரு டேபிளை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பவர் பிவட்டிங் அண்ட் பவர் கொரி. இதுதான் பவர் டேட்டா. அங்கேயும் பார்த்தோம் டேட்டா மாடல், இங்கேயும் டேட்டா மாடல் இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் டு நாட் செலக்ட் இட். தயவு செஞ்சு இதை டிக் பண்ணாதீங்க. பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது தான் பண்ணணும்னு ஆசையாக வரும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா சில ஃபீச்சர் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் இப்போவே சொல்லிடுறேன். டிக் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சார் இது வரலன்னு சொல்லப்படாது. ஏன்னா சில ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. இதை டிக் பண்ணினா சில ஃபீச்சர் ஒர்க் ஆகுது. ஜாக்கிரதை, பண்ணாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒன்றுமே பண்ணல. ஏற்கனவே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதான் வச்சுருக்கேன். ஓகே கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை சொன்னோன்னா தான் நான் ஓகே கொடுக்க போகிறேன். இஸ் தட் கிளியர்? ஓகே கொடுக்கலாமா எவ்ரி ஒன்? சூப்பர். ஓகே. இப்போ என்ன இருக்கு பாருங்கள். புதுசாக ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஷீட்டில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்றைக்குமே எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் கான்செப்டில் தான் எக்ஸல் வேலை செய்யும். எதுவாக இருந்தாலும் பிஃபோர் தான். நீங்கள் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணி இப்போ 10ஆவதுல போய் நான் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணால் 10ஆவதுக்கு முன்னாடி தான் ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். இதுவே நான் வந்து எம் காலம் முன்னாடி போய் இன்சர்ட் பண்ணால் எம்முக்கு முன்னாடி ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்சர்ட் ஆடு கிடையாது. ஆடுக்கும் இன்சர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடுனா புதுசாக ஆடு பண்ணுறது. இன்சர்ட்னா ஏற்கனவே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றது. 10 லட்சம் ரோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரோலாம் ஆட் பண்ண முடியாது. 16,384 காலம் தான். 85வது காலம்லாம் புதுசாக வராது. வேற ஒரு காலம் இங்கே வரும். இன்சர்ட் ஆகுமே தவிர ஆட் ஆகாது. ஸோ அதனால எல்லாமே பிஃபோராக தான் வரும். ஒரு ஷீட்டுக்கு முன்னாடி, இந்த ஷீட்டுக்கு முன்னாடி தான் ஷீட்டு வரும். வேணும்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாமே தவிர எப்பயும் பிஃபோர் கான்செப்ட் தான் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க பிவட் டேபிள். இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ பிவட்டை உருவாக்க போகிறோம். இங்கே தான் பிவட் கிரியேட் ஆகும். திஸ் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு பில்ட் அண்ட் கிரியேட் அவர் ரிப்போர்ட். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏரியா வந்திருக்கு பாருங்க. பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ். இது 5 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும். இந்த ஆப்ஷன் வரல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி கொண்டு வருதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற ஒரு சேஞ்சும் நடந்திருக்கு. இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் 1 வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு சேஞ்சு நடந்திருக்கு. என்ன சேஞ்சு சொல்ல முடியுமா? டாப்ல 2 புதுசா டேப் உருவாயிருக்கு பாருங்க. டேபிள் அனலைஸ் அண்ட் டிசைன். இதுக்கு பேர் தான் இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒன்று விஷயத்த புதுசா பண்ணும்போது ஒரு டேப் வரும். அந்த டேபுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். வெரி குட், சூப்பர். ஸோ இனிமேல் இன்னைக்கோ நாளைக்கோ நிறைய பார்க்க போறோம். இந்த அதுவும் இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம். நம்ம கான்டெக்சுவல் டேப் புதுசா ஒரு டேபு உருவாகும். இந்த டேப் இல்லை, அந்த டேப் இல்லாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க கர்சர் பிவட் டேபிள்ல இல்லை, அதை விட்டு வெளியில நீங்க வேற எங்கேயோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கர்சர் அந்த பிவட் டேபிளில் இருக்கணும். அங்கே இருந்தால் தான் மேலே அந்த அனலைஸ் அண்ட் டிசைன் வரும். இல்லைனா அந்த அனலைஸ் டிசைன் வராது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம்.
நம்மளுடைய வழக்கமே அதான். ஏதாவது ஒரு புது மெனு வந்தாலே நம்மளுடைய முதல் வேலை அதை க்ளோஸ் பண்ணுறது. ரைட்டா? எந்த மெனு வந்தாலும் முதல் வேலையாவது நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். அது வந்துருக்கு, தொல்லை கொடுக்க ஏதோ வந்திருக்கு, முதல் கை எஸ்கேப்பு போய் க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ தெரியாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட் கொடுத்து கொண்டு வந்துடலாம். ஷோ ஃபீல்டு லிஸ்ட் கொடுத்தா இங்கே ரைட் சைடில் வந்துச்சு பாருங்க. ஸோ தெரியாமலோ க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட யூ கேன் கெட் இட் பேக் அகைன். திரும்ப நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட், சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட் போட்டு கொண்டு வரலாம். சரி, இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன் பார்த்துருவோம். திஸ் ஒன் இஸ் யுவர், இது எல்லாம் அங்கே எக்ஸல்ல பார்த்த அந்த காலத்தோட ஹெட்டிங். இந்த காலத்தோட ஹெட்டிங் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது ஃபில்டர். ஆக்சுவலாக ஹைரார்கி எப்படி, முதல்ல நீங்கள் பேசிக் எக்ஸல் தெரிஞ்சதுக்கப்புறம் பவர் பிவட், பவர் கொரி தெரிஞ்சுக்கணும். பிவட், பவர் கொரி தெரிஞ்சதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா பவர் பிஐ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். பவர் பிஐ முடிஞ்ச உடனே பவர் ஆப்னு ஒன்று இருக்குது, பவர் ஆட்டோமேட்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஹைரார்கி. ஒரு கம்பெனியில் நீங்கள் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணணும்னா இதெல்லாம் தான் கான்செப்ட் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். எக்ஸல் ஒரு காலத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா இருக்கிற வரைக்கும் எக்ஸல் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். எக்ஸலை விட்டு இன்னும் கூடிய விரைவில் டோட்டலாகவே வெளில வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா டேட்டா வச்சு ஃபேப்ரிக்னு ஒரு கான்செப்ட் கொண்டு, ஒன் லேக்கு ஃபேப்ரிக்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க மைக்ரோசாஃப்டில். உங்கள் எஸ்ஏபி இஆர்பிலேருந்து டேட்டாவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கனெக்ட் பண்ணால் பவர் பிஐயில் ரிப்போர்ட்டு, பவர் ஆப்பில் ஃபார்ம்ஸு, பவர் ஆட்டோமேட்டில் எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டவுன்லோடும் தானாக நடக்கும், ரிப்போர்ட்டு தானாக கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் மெயிலும் போயிடும். பவர் ஆட்டோமேட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆட்டோமேட் டூல். நாமளே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். ஸோ அப்போ கிராஜுவலாக வி வில் கம் அவுட் ஆஃப் எக்ஸல். எக்ஸலை விட்டு வெளில வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா 20 வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான். பட் இன்னைக்கு சொல்லுங்கள் சார், எது சார் யார் ஒன்றா பண்ணலாம். நீங்கள் டெய்லி நீங்கள் ஏதாவது ஒன்று டெய்லி மார்னிங் மீட்டிங், டெய்லி ஒரு மெயில் அனுப்பணும். இல்லை திங்கக்கிழமை காலையில் வந்து ஒரு மெயில் அனுப்பணும். இல்லை ஒரு ட்ரிகர் பண்ணும்போதும் பண்ணலாம். இப்போ எனக்கு நான் ஒரு ஃபினான்ஸில் இருக்கேன், எனக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட் வரல, 10 நாள் கழிச்சும் பேமெண்ட் வரலாம். அந்த பேமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் தானாகவே போயிடும். அந்த கஸ்டமர் டேட்டா வந்து மெயில் தானாக போயிடும். ஸ்டாக் இல்லை, ஸ்டாக்கு ரீஆர்டர் லெவல் கம்மியான உடனே ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீஆர்டர் பண்ணிடும். இப்போ நான் உங்கள் கம்பெனிக்குள்ளே வரேன்னு வச்சிங்களேன், ஒரு மெயில், இன்றைக்கி நான் கம்பெனிக்குள்ளே வரேன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் கம்பெனியில் விசிட் அடிக்கிறீங்க, திஸ் இஸ் விசிட்டர் பாஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன், இன்றைக்கி ட்ரைனிங் இருக்குன்னா ட்ரைனிங் வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெயில் போகணும். இதெல்லாம் ஆட்டோமேஷன் தான். டெய்லி நம்ம உட்காந்து அனுப்போம். பர்த்டே இல்லை இந்த டேட்டில் வந்தவொடனே நான் கஸ்டமருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும், நாளைக்கு மீட்டிங் இருக்குது ரிமைண்டர் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ டெய்லி டவுன்லோட் பண்ணணும், அதை ஆட்டோமேட் பண்ணலாமே. டவுன்லோட் பண்ணி அப்புறம் நீங்கள் க்ளீன் அப் பண்ணுறதை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பவர் ஆட்டோமேட். இதெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் கிடையாது. நீங்கள் 365 யூஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆட்டோமேட்டு, பவர் ஆப்பு இன்பில்ட், அதெல்லாம் உங்களுக்கு சிஸ்டமோடய இன்பில்ட்டாக வருது. 365 கூடவே வருது. நீங்கள் இதனால் இத்தனை நாள் வரைக்கும் பவர் கொரி, பவர் பிவட்டை யூஸ் பண்ணாததே பெரிய கிரைமு. 16 வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இருந்தோம். பவர் ஆப்பும் பவர் ஆட்டோமேட்டும் யூஸ் பண்ணலாம், அது இன்னொரு பெரிய கிரைம். இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. மேபி உங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் இல்லை, அவ்வளோதான் சேலஞ்சு. ஸோ யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். எவ்வளோ மேக்ஸிமம் இப்போதைக்கு எக்ஸல் ரிப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களே காலையில் பார்த்துருப்பீங்க, நான் ஓப்பன் பண்ண ரிப்போர்ட்ஸில் இங்கே என்னோடய ட்ரைனிங் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸல் ட்ரைனிங் தான் நிறைய இருக்கும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஐ, பவர் ஆப்பு, பவர் ஆட்டோமேட்டு, பவர் கொரி, இங்கே பாருங்கள், பவர் கொரி, பவர் ஆட்டோமேட்டு, பவர் பிஐ, பவர் கொரி, இதுதான் நிறைய இருக்குது. அப்படின்னா அர்த்தம் பீப்புள் ஆர் கிராஜுவலி கம்மிங் அவுட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பேசிக்ஸ் எக்ஸல். எல்லாருமே இந்த பவர் பிஐ, பவர் ஆட்டோமேட்டுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் கூடிய விரைவில் அதுக்கு வரணும். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கீங்க. பவர் ஆட்டோமேட் அண்ட் பவர் கொரி அண்ட் பவர் பிவட். இதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட பவர் பிஐக்கு கிட்ட ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமேல் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி ஆன் பிஐ தான். 2 ஐ தான் இனிமேல் ரூல் பண்ண போகுது. ஒன்று ஏஐ, இன்னொன்று பிஐ. ஏஐனா எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பிஐ இஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த லெவலுக்கு வரணும், பார்க்கலாம். ஸோ அதை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, எக்ஸலோடைய அடுத்த லெவல் நான் சொன்னது பிஐ. பட் பிஐயில் இல்லாத ஒரு ஃபீச்சர் எக்ஸலில் இருக்குது. ஒரே ஒரு ஃபீச்சர் எக்ஸலில் இருக்குன்னா அது இந்த ஃபீச்சர் தான், ஃபில்டர்.
நாளைக்கு நம்ம கன்சால்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். கன்சால்டேஷன்னா என்ன அர்த்தம்? கம்பைன் பண்ணுறது. ஒரு 4-5 ஷீட்டை கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டு, 4-5 ஃபைலை கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டு, ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்பைன் பண்ணி ரிப்போர்ட்டை எப்படி கன்சால்டேட் பண்ணுறதுன்னு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம் தான். அதை விட இன்னொன்று முக்கியம் இருக்குது, செப்பரேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் தான். ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா அதை பிரித்து அனுப்பணும். இப்போ எனக்கு ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க. நான் சொன்ன இல்லையா ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ பெண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் அனுப்பணும் 10 கஸ்டமருக்கு. 10 கஸ்டமருக்கு அவங்கவுங்க பெண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை தான் அனுப்பணும். இல்லை எம்ப்ளாயிஸ்க்கு தனித்தனி எம்ப்ளாயி ரிப்போர்ட் அனுப்பணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி ரிப்போர்ட் அனுப்பணும். 50 ரிப்போர்ட் அனுப்பணும். ஸோ ஒரு கிளிக்கில் 50 ரிப்போர்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் த மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ். நீங்கள் மல்டிபிள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எது? ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை. மல்டிபிள் ரிப்போர்ட்டுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலம். இந்த காலம்ன்ற ஆப்ஷனை எப்போ யூஸ் பண்ண போறீங்க? கம்பைன் பண்ணுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு. உங்கள் டேட்டாவை கம்பேர் பண்ணணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னோட சேல்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இல்லை ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் எப்படி இருக்குது, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் எப்படி இருக்குது, நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த காலம்ஸை யூஸ் பண்ணணும். நோட் பண்ணி வச்சிங்க, எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அடுத்தது ரோல் லேபிள். இந்த ரோல் லேபிள்னா என்னது? ரோ வைஸ் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம முதல்ல அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறதே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ வைஸை நார்மல் ரிப்போர்ட், ஒரு ரோ வைஸ் ரிப்போர்ட்டோ இல்லை நார்மல் ரிப்போர்ட்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது சிக்மா வேல்யூ. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிக்மா. சிக்மானா என்ன அர்த்தம்? சிக்மா இஸ் ஃபார் சம்மரைசிங். சம்மரைஸ்னா என்ன அர்த்தம்? சம் கண்டுபிடிக்கிறதா? ஒரு சம்மரி ரிப்போர்ட்டு அப்படிங்கிற அது ஒரு சம்மு டோட்டல் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கலாம். கவுண்ட் இருக்கலாம், ஆவரேஜ் இருக்கலாம், ரெண்டு ஆட் பண்ணியிருப்போம், ஒன்று மைனஸ் பண்ணியிருப்போம், சப்ராக்ட் பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். எல்லா விதமான ஃபார்முலா, அக்ரிகேட்டட் ஃபார்முலா. சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எல்லா விதமான அக்ரிகேட்டட். சம்மரைஸ்னா எல்லாரும் சம்மரைஸ்னா சம்மு தானே அப்படின்னு, சம்மு கிடையாது. எல்லா விதமான ஃபார்முலாஸ், அக்ரிகேட்டட் ஃபார்முலா. அக்ரிகேஷன்னா சம்மு, ஆவரேஜ், கவுண்ட்டு, அந்த மாதிரி. லாஸ்டா ஒன்று இருக்கு பாருங்க, டிஃபர்டு லே அவுட் அப்டேட். ஒரு பெரிய டேட்டா இருக்கு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் காலம்ஸ். நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ண ஆரம்பித்தாலே சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கால்குலேஷன் பண்ணும். இப்போ ரீஜனே இங்கே ஒரு 200 ரோ இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு 2 லட்சம் ரோவில் டேட்டா இருக்குது. ஒரு 10 வருஷத்தோடைய டேட்டாவை, 10 பிரான்ச்சோடைய டேட்டாவை நான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 லட்சம் இருக்கு. நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ணாலே சுத்த ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு பதிலாக அந்த டிஃபர்ட் லேஅவுட் அப்டேட்டை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் இந்த டிஃபர்ட் லேஅவுட் அப்டேட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இல்லை, எல்லா ஆப்ஷனும் நம்ம 1 by 1 பார்க்க தான் போகிறோம். ஆல் த ஆப்ஷன் வி ஆர் கோயிங் டு see 1 by 1. ஓகே, கிளியர்? அன்டில் திஸ் இது பார்த்த வரைக்கும் கிளியரா? வெரி குட். இப்போ ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவோமா? எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஈவினிங்குள்ளே எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆக போகிறோம். ஈவினிங்குள்ள பிவட்டோடைய மொத்த கான்செப்டையும் முடிக்க முடியுமான்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் பாசிபிள். பிவட்டே நான் 2 நாள் 3 நாள் எடுப்பேன். அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பிவட் டேபிளில் மட்டும். பவர் கோரி பார்த்தீங்கன்னா அது இன்னும் 2-3 நாள். ஸோ இந்த ஒரு நாளில் நம்ம என்னென்ன மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன ரிப்போர்ட் வேணும்னு நான் சொன்னேன். சேல்ஸ் ரீஜன் வைஸ், வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ், ஒவ்வொன்றுத்தோடைய சம்மை எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்லணும். எது வைஸாக வேணும் உங்களுக்கு ரிப்போர்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கணும்? which wise you want it that should be dragged and dropped into the row label. எது வைஸாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எதை சம்மரைஸ் பண்ணணும்? சம்முன்னு அர்த்தம் அந்த சம்மு, கவுண்ட்டு, ஆவரேஜ், மேக்ஸிமம். எதை சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எங்கே கொண்டு போனோம்? சிக்மா வேல்யூவில் கொண்டு போனோம். இதுதான் கான்செப்ட். எங்கே காலம் யூஸ் பண்ணோம், எங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னு அடுத்தது சொல்கிறேன். இப்போ எது வைஸாக வரணுன்றது அதை ரோஸில், எதை சம்மனாதோ டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட்டு, அதை சிக்மாவில் கொண்டு வாங்க. ரைட்டா? பண்ணுவோமா? என்றைக்குமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது தான் நல்ல மெத்தட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு செக் பாக்ஸ், அதை போய் டிக் அடிச்சிருவாங்க. பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது சரியாக ஒர்க் ஆகலாம், சில சமயத்தில் சரியாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த டிக் அடிச்சிங்கன்னா இது 4 ஏரியாவில் போய் எங்கே லேண்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. சில டைமில் ஃபில்டரில் போய் லேண்ட் ஆகலாம்,
சில டைமில் காலமில் போய் லேண்ட் ஆகலாம், சில டைமில் ரோஸில் போகலாம், சில டைமில் சிக்மாவில் கூட போகலாம். அதனால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா இதெல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ், ரைட்டா? ஸோ அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்போ டிக் அடிக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சேல்ஸ் ரீஜனை இந்த லெஃப்ட் கார்னர் போயிடாதீங்க, சென்டர் இந்த செக் பாக்ஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துங்க. ஏன்னா டிக் அடிச்சிங்கன்னா நேராக போய் உட்காந்துரும், அது தப்பாக சொல்லாமே தப்பாக கூட போய் உட்காரலாம். ஸோ அதனால் இந்த சேல்ஸ் ரீஜனை அப்படியே ட்ராக் பண்ணி ரோஸில் கொண்டு வாங்க. சேல்ஸ் ரீஜனை ட்ராக் பண்ணி ரோஸில் கொண்டு வர. எஸ், ரிப்போர்ட் அங்கே வந்துருக்கு பாருங்க. சென்ட்ரல், ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. திரும்ப சென்ட்ரல் ரீஜனில் என்னென்ன வெஹிக்கல் ப்ரோக்ராம்ன்றது எஸ்யூவி செடான்லாம் இருக்கு இல்லையா, அது வரணும். ஸோ வெஹிக்கல் ப்ரோக்ராம் தூக்கி ரோஸில் வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் டைப்லையும் ஸோ காமிக்க பாரு. சென்ட்ரல் ரீஜனில் என்ன இருக்குது, ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, நார்த்தில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது. டோட்டல் வரணும். எதோடைய டோட்டல் வரணும்? மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல். ஸோ அதை எங்கே ட்ராக் பண்ண போகிறீங்க? சிக்மாவில். பட் இங்கே தான் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு 100% கன்ஃபார்ம்டாக தெரியும் இந்த காலம் நம்பராக தான் இருக்குது. நம்பராக இல்லைன்னா அது எப்படி மாற்றுறது, கரெக்டான ஃபார்மேட்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது நம்பராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் காஸ்ட்டு, சேல்ஸ் ப்ரைஸு, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், உங்களுடைய டேட்டா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட் சைடில் அலைன்மெண்ட் ஆகிருக்குனாலே புரிஞ்சுக்கலாம் அது நம்பராக தான் இருக்குதுன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட்டாக இருந்தால் அது டெக்ஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்பராக தான் இருக்குது. ஸோ நம்பராக தான் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியணும்னா இப்போ நீங்கள் டிக் அடிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டிக் அடித்தாலே நம்பராக இருக்குது, டிக் அடிச்சிங்கனாலே அது எங்கே போய் லேண்ட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சிக்மாவில் போய் தான் லேண்ட் ஆகும். பார்த்துருவோமா? நான் ஒரு டிக் அடிக்கிறேன் பாருங்கள், நேராக போய் சிக்மாவில் உட்காந்துச்சு. ஸோ நம்பராக இருந்துச்சுன்னா அந்த காலம் நம்பராக தான் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும்னா டிக் அடிங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு சம்மு தான் வரணும், அதை பேஸ் பண்ணி சம்மு தான் வரணும், டிக் அடிச்சு. இல்லைனா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது பெட்டர். காலமில் வந்து நிற்குன்னா இந்த காலத்துக்கான டோட்டல் இங்கே கீழே வருது இல்லைங்களா, இதுதான் இந்த டோட்டலுக்காக தான் இது வருது. இந்த காலத்துடைய சிக்மா, இதோடைய கிராண்ட் டோட்டல், இந்த காலத்துடைய ஓவரால் கிராண்ட் டோட்டல் இங்கே வருது. அதுதான் இந்த சிக்மா. அது தானாகவே வந்துடும். ஏன்னா மல்டிபிள் காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த டோட்டல் வரும். சிங்கிள் காலம் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. பார்க்கலாம். அந்த இப்போ ஓவர் ஹெட் காஸ்ட்டையும் ஒரு டிக் அடிக்கிறேன், நெட் ப்ரைஸையும் ஒரு டிக் அடிக்கிறேன், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினையும் ஒரு டிக் அடிக்கிறேன். அவ்வளோதான். வி காட் அ ரிப்போர்ட். ஒவ்வொரு சேல்ஸ் ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் ப்ரோக்ராமையும் மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல் எவ்வளோ, கன்வர்ஷன் காஸ்டோடைய டோட்டல் எவ்வளோ, ஓவர் ஹெட் காஸ்டோடைய டோட்டல் எவ்வளோ, நெட் ப்ரைஸுடைய டோட்டல் எவ்வளோ, கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுடைய டோட்டல் எவ்வளோ. இன்னும் நிறைய வேலை இருக்குது. 1 by 1 பார்ப்போம். ஓகே. டன்? கிளியர்? எல்லாம் டைம் கிடைக்கும்போது அவங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் மேடமும், ஏதாவது ஒரு லேப்டாப்பில். இது நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே பாதி விஷயம் மறந்து போயிடும். ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னும் சுத்தம். ஓகே, இந்த ரிப்போர்ட் எனக்கு ஓகே தான், ஆனால் அதோட வியூவில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வியூவில் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், டோட்டல் மேலே இருக்கு, டேட்டா கீழே இருக்கும், விச் ஐ டோன்ட் லைக். ஐ வாண்ட் டேட்டா ஃபர்ஸ்ட், டோட்டல் ஆன் த பாட்டம். ரெண்டாவது விஷயம், இங்கே பாருங்களேன், ரீஜனும் அந்த வெஹிக்கல் ப்ரோக்ராமும் ரெண்டும் ஒரே காலம்ல வந்துருக்கு. எனக்கு புரியுது, அதாவது ஈஸ்ட்ன்றது ரீஜன், இவி எல்சிவின்றது அதோடைய வெஹிக்கல் ப்ரோக்ராம் எனக்கு புரியுது. பட் வேற யாருக்காவது அனுப்பும்போது இது புரியாமல் போயிடலாம். ஸோ தனித்தனி காலமாக பிரித்து காமிக்கணும். ரீஜன் தனியாகவும் வெஹிக்கல் ப்ரோக்ராம் தனியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைனிங்கில் சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க. கோ டு த டேப் கால்ட் அஸ் டிசைன். இந்த டிசைன்ற டேப்குள்ளே போயிடுவோம். அண்டர் தி டிசைன் டேப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருக்கு பாருங்க, சப் டோட்டல். டிசைன்ற டேப்ல வந்துட்டு சப் டோட்டல். சப் டோட்டலில் போயிட்டு டு நாட் ஷோ சப் டோட்டல், ஷோ ஆல் சப் டோட்டல் அட் பாட்டம் ஆஃப் த குரூப், ஷோ ஆல் சப் டோட்டல் அட் த டாப் ஆஃப் த குரூப். இதில் என்ன செலக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன செலக்ட் பண்ணலாம் நம்ம? ஷோ ஆல் சப் டோட்டல் அட் பாட்டம் ஆஃப் த குரூப். எனக்கு சப் டோட்டல் கீழே வரணும். பாருங்க, எனக்கு சப் டோட்டல் இப்போ கீழே வந்திருக்கு. ஒவ்வொரு ரீஜன் முடிஞ்சவொடனே கீழே டோட்டல் வரும். கிராண்ட் டோட்டல், சம் ரீசன், சில காரணங்கள்னால உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் வேணாம்
ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன். கீழே இருக்கு இல்லையா, பாட்டமில் வரும் பாருங்க, இந்த கீழே போட்டால் கிராண்ட் டோட்டல் வருது இல்லையா, ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வருது டோட்டல். இந்த டோட்டல் வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எப்போ ஆஃப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இருக்கிறது பெட்டர். எனக்கு ஓவரால் டோட்டல் தெரியணும் இல்லையா, அது இருக்கிறது பெட்டர். அதனால் இப்போதைக்கு கிராண்ட் டோட்டலில் நான் ஒன்றும் பண்ணல. ரிப்போர்ட் லே அவுட், மை சஜஷன், எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அதை டேபுலராக காமிங்க, அப்போ தான் பெட்டராக இருக்கும் பார்க்கறதுக்கு. டிசைன் போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்டில் போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம், இப்படி காமிக்கிறது தான் பெட்டர் வே ஆஃப் ப்ரெசென்டிங் த ரிப்போர்ட். முன்னாடி கிளாசிக்கல் பிவட் டேபிள்லாம் இப்படி தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்டில் போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ ரீஜன் தனியாகவும் வெஹிக்கல் ப்ரோக்ராம் தனியாகவும் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கு. அதே மாதிரி இதையும் பண்ணிடுங்க. இதை பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும். டேபுலர் ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். இது எதுக்குன்னா, இந்த ஈவின்றது ஈஸ்ட் ரீஜனோடையது, எல்சிவின்றது ஈஸ்ட் ரீஜனோடது, செடான்றது ஈஸ்ட் ரீஜனோடது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்தால் அந்த அளவுக்கு சரியாக தெரியாது இல்லையா. அதுக்கு பதிலாக ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட், நார்த் 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 ரிப்பீட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அதே ரிப்போர்ட் லேஅவுட்டில் போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள், அதில் ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட், நார்த் நார்த் நார்த், சவுத் சவுத் சவுத், வெஸ்ட் 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 ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதுலாம் ஈஸி, சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். டூ நாட் ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகாமல் போயிடும். பிளாங்க் ரோ அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா முடிஞ்சவொன்னே ஒரு பிளாங்க் லைன் வரும். ஈஸ்ட் முடிஞ்சவொன்னே ஒரு பிளாங்க், நார்த் முடிஞ்சவொன்னே ஒரு பிளாங்க், சவுத் முடிஞ்சவொன்னே ஒரு பிளாங்க். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இன்சர்ட் அ பிளாங்க் லைன், இல்லை வேண்டாம்னா நீங்கள் ரிமூவ் பிளாங்க் லைன் கொடுத்துடலாம். எல்லாத்தையும் சும்மா டிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ரோ ஹெட்டர், ரோ ஹெட்டர்ன்றது இந்த சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்லாம் கொஞ்சம் போல்டாக இருக்குது பாருங்கள், டார்க்காக இருக்குது. எனக்கு அது வேண்டாம்னா எடுத்துருங்க. என்ன கேட்டால் ரோ ஹெட்டர் எடுக்கிறது பெட்டர் தான். காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர். ஸோ காலம் ஹெட்டர் டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா மேலே இருக்கு பாருங்கள் போல்டு, போல்டாக வரும். போல்டாக வரக்கூடாதுன்னா காலம் ஹெட்டர் டிக் பண்ணிடுங்க. பேண்டட் ரோஸ், ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் ரோஸும் ஒரு ரோ விட்டு ரோ, ஒரு ரோ பேண்டாக இருக்கும், ஒரு ரோ விட்டு ஒரு ரோ. முன்னாடி கம்ப்யூட்டர் ஷீட்ஸ்லாம் பேண்டடாக தான் இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா? டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டர் முன்னாடிலாம் இருந்து, இப்போவும் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்ஐசியில் போனீங்கன்னா கொடுப்பாங்க. ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். ப்ளூ ஒயிட், ப்ளூ ஒயிட், கிரே ஒயிட், கிரே ஒயிட்னு முன்னாடிலாம் வந்துருந்தது. டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டர் இருந்தப்போ. ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் டேட்டாவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லிஸ்ட்டோட எல்சிவி டோட்டல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி தேடி கண்டுபிடிக்க பார்த்தா அந்த லைனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் பேண்டட் ஷீட்ஸ் இருந்தது, இப்போ பேண்டட் ஷீட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் பேண்டடில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லை வேணான்னா எடுத்துடலாம் பேண்டட் ரோஸ். பேண்டட் காலம்ஸ் என்ன கேட்டால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் பேண்டட் காலம்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேண்டட் காலம்ஸ் கொடுங்க. என்ன கேட்டால் பேண்டட் காலம்ஸ் ஐ டோன்ட், பேண்டட் ரோஸ் ஓகே, காலம்ஸை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அடுத்தது இதோடைய கலரு, பேக்ரவுண்டு, ஃபார்மேட்டிங். எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேறு மாதிரி கலர் ஃபார்மேட்டிங் வேணும்னு நினச்சா இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள் ஸ்டைல்ஸு, அதில் போயிட்டு இந்த கார்னர் எட்ஜில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸு, கலரு, ஃபார்மேட்டிங்லாம் இருக்குது பாருங்கள். இல்லை எந்த மாதிரி ஸ்டைல்ஸ், கலர், ஃபார்மேட்டிங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கர்சரை கொண்டு போய் வச்சாலே காமிக்கும் எப்படி இருக்கும் அந்த ஃபார்மேட்டிங்னு. உங்களுக்கு எது வச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா தட் கலர் வில் பி இன்சர்டட் ஹியர். ப்ரெசன்டபுளாக பெட்டரான ஒரு கலராக கொடுத்துருங்க. Could you tell me why central region is coming on the top? ஏன் சென்ட்ரல் மேலே வந்திருக்கு? என் சோர்ஸ் டேட்டா அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. என் சோர்ஸ் டேட்டா முதல்ல சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு சென்ட்ரல் மேலே வந்திருக்கு. என்ன காரணம்? ஆல்ஃபபெட்டிக்கலி சி கம்ஸ் ஃபர்ஸ்ட். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். 3 மெத்தட் இருக்குது ரீஅரேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி காலம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஃபார்முலாஸ் மாற்றணும். எனக்கு சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் வரணும், கவுண்ட் வரணும், மேக்ஸிமம் வரணும், மினிமம் வரணும், இல்லை பர்சன்டேஜ் வரணும், இல்லை நாமளே ஒரு ஃபார்முலாவை உருவாக்கணும். we can create our own formulas. இனிமேல் ஃபார்முலாஸை எக்ஸலில் பண்ணாதீங்க. ஃபார்முலாவாக இருந்தால் பவர் கொரியிலையோ பிவட்லேயோ பண்ண ஆரம்பிங்க. தட்ஸ் எஃபிஷியன்ட் வே. ஸோ ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறது, அதுக்கப்புறம் இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸ்லைசர் எப்படி கிரியேட் பண்ணலாம், டாப் 10லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது,
அதே மாதிரி ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, டேஷ்போர்டு எப்படி பண்ணுறது, ஸ்பிளிட்டிங் த ரிப்போர்ட்ஸ் எப்படி பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை ஓரளவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் பெண்டிங். அவர் டார்கெட் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock we have to complete all the exercise. And this training is also a task based இருக்குது, சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, எல்லாருக்கும் சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் லோகோவோடயே இருக்குது. ஓகே, ஸோ பெல்லும் அடிச்சிட்டாங்க. வில் கோ ஃபார் அ லஞ்ச் பிரேக். ஸோ இப்போதைக்கு ஐ ஸ்டாப் த வீடியோ ரெக்கார்டிங், ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.